பாவினையாய் உஜிதி மகாளியம்மை விக்ராபுரி பட்டணத்தில் சரி மேவு சொம்பனால் கோட்டையிட்டு மேவு மடியத்தால் கதவு சேர்த்து பூமணக்கம் தோழிமார் 1000 பேர் பூவயந்த மகாளி அம்மனுக்கு கோட்டையிட்டு கொடியிருந்த தலைமுறைக்கு கணபதியுன் சரணம் காப்புதாமே அரணிருக்கும் கைலாசோ 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 அம்மையும்மை வாழும் கைலாசோ 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 அரணிருக்கும் கைலாசோ அம்மையும்மை வாழும் கைலாசோ கைலாசோ சிவன் இருக்கும் கைலாசம் அந்த கைலாசோ கைலாசோ சிறந்த வெள்ளி கைலாசோ கைலாசோ சிவன் இருக்கும் கைலாசோ 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 சிறந்த வெள்ளி கைலாசோ கைலாசோ கைலாச மலையதிலே கரைக்கண்டனார் கொலுவிருந்தா கைலாச வாழ்மலையிலே பகவானும் பார்வதியும் கொலுவாகவே வீற்றிருந்தார்கள். சரிதான். தூணி பொன்னை உருக்கி பார்த்து சொரிமுத்தாலை பலகை மகாதேவன். அப்படி அவர் அங்கே இருக்கக்கூடிய நேரம் இருக்கும்போது அங்கே மகுடாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பல பல அட்டகாசங்களை செய்து வந்தானா. சரி. அட்டகாசங்களை செய்து வரும் பொழுது அவன் அவிழாதி ஏலாதி மலையிலே இன்பமுடனே வாழ்ந்து வருகின்றார். சரி. ஏலாதி மலையிலே பச்சரிசி வனமதிலே இவன் கோட்டையிட்டு அழகுடனே வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகிற போது ஒன்ற நல்ல படிதலமா 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 உச்சகால் மண்டபமா மண்டபமா நல்ல படித்தலமா 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 இலங்குமணி கோட்டைகளா கோட்டைகளா இலங்குமணி கோட்டைகளா கோட்டைகளா மண்டபமா. சரி. 2ஆம் படிதலமாம் ரத்னகால் மண்டபமா. அப்படி 3ஆம் படிதலமாம் முத்துமணி கோட்டைகளா. சரி. 4ஆம் படிதலமாம் நாகமணி மண்டபமா. சரி. 10 படிதலமும் 10 கோட்டை வச்சு அழகுடனே ஆண்டு வருகிறார். சரி. இப்படி ஆண்டு வரும் பொழுது அப்படி கோட்டையில இருந்தா பாத்தீங்களா? ஆமா. கோட்டையில இருக்கும்போது அங்க ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு நடக்குது. எப்படி? அதாவது கோட்டையில் இருக்கும் பொழுது உப்பரி மேல ஊரா இன்னும் பாத்தீங்களா? ஆமா. அந்த நேரத்துல அது ஒரு ஆள் இறந்து 4 பேரு சேர்ந்து தூக்கி அப்படி ஊரெல்லாம் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா. இத பார்த்த உடனே மந்திரி ஐயா இங்க வா, இது என்ன நடக்குது? இதுதானே இது சப ஊர்தி ஊர்வலம். சபூர்னா அப்படி என்ன? அதாவது இறந்து போனவங்களை கொண்டு போறாங்க தகனம் செய்வதற்கு. பிறப்புன்னு இறப்புன்னு உண்டுமா? ஆமா. அவங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு வரப்படாதுடா. ஆனா நான் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நான் தவம் இருக்க போறேன். அப்படியா? அதாவது பிறப்பு இருந்தா எனக்கு இறப்பு இருக்க கூடாது. அப்படியா? அப்படி என்று தவம் இருக்கின்றால் பகவானை கோரி நான் தவம் இருக்க போறேன், நீ பாத்துக்க. சரி அப்பா. அப்படி என்று சொல்லி பகவானை கோரி தவமானது செய்கின்றான். பகவானை கோரி தவம் செய்யும் போது அங்கே மகுடாசுரன் பகவானை தான் நினைத்து அன்புடனே தவமே இருந்தான்.
மகடாசூரன் தவம் இருந்தான் தவம் இருந்தான் தவமுக நேரத்திலே பார்த்தாரி சிவபெருமா ஏது மகடாசுரா என்னை குறிதம் இருந்தான் பாரமையா பகவானே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்ல கேளு அருமைய பகவானே ஏ பகவானே பகவானே அதை ஒன்று சொல்லை கேளோ சொல்ல கேளு இப்படி மகடாசுரன் தவம் செய்யும் பொழுது சரி பகவான் தோன்றி கேட்கிறார் அப்பா மகடாசூரா சுவாமி என்னை எதுக்காக தவம் இருந்தா எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி ஏன்னா வரம் கொடுக்க முடியாது பிரம்மதேவர் ஆமா எப்ப அவனுக்கு என்ன வர வேண்டும் எனக்கு தானே எனக்கு வந்து இறப்பு பிறப்பில்லாத வரம் வேண்டும் சுவாமி ஆனா பிறப்பு இருக்குது இறப்பு வரக்கூடாது ஆமா பார்த்தா பிரம்மதேவனப்பா அதாவது இந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னா உலகத்துல பிறப்பு இறப்பு உண்டு நிச்சயம் நடந்தே ஆகும் அப்படி யாரால அழிவு வேண்டும் வேண்டாம்னு அப்படி கேட்டீங்கன்னா தந்துடலாம் இறப்பு என்பது நடந்தே ஆகுமாப்பா மாற்றி அப்படின்னு சொன்னால் இரவாலும் பகலாலும் எங்களுக்கு அப்படி எனக்கு ஆடவர் கைனாலே அழியாத வர வேண்டும் ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி சொல்லி இவன் வர வாங்கி விட்டு தெய்வாதி தேவர்களை இன்னல் படுத்தி வருகின்றான் சரி அப்படி இவன் இன்னல் படுத்தி வரும் பொழுது ஆமா ஆண்டவனார் கிருபையினாலே கிருபையாலே தெய்வாதி தேவரெல்லாம் எந்தோறும் அடிமை மேலே பட்டுக்கொண்டு ஆமா ஆமா சிவபெருமான் இடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் என்ன சுவாமி ஐயா பார்த்தீர்களா சுவாமி மகடாசுரன் செய்யக்கூடிய வேலையை அப்படி மதுகுடத்தை சுமக்க சொல்கிறான் கல்குடத்தை சுமக்க சொல்லுகிறான் எங்களை ஆசிரமெல்லாம் அடித்து உடைத்து அவனுக்கு அடி வடித்து வைத்திருக்கிறான் தாங்கள் பார்த்துட்டு சும்மாதானா இருக்கீங்க அப்படி அப்படி சொல்ல பார்த்தார் பகவான் அப்படின்னா மகடாசுரம் வதைக்க வேண்டும் சரி அப்படி என்ன செய்கின்றார் மகடாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் அவனோ ஆடவர் கையினாலே அழியாத வரமல்லவா வாங்கியிருக்கிறான் அதானே. அவனை நாமல் எப்படி கொள்வதென்று என்று ஈசன் நினைக்கக்கூடிய நேரத்திலே அப்படி தெய்வாதி தேவர்களை வரவழைத்தாரைப்பா தேவர்களே ஐயா மகடாசுரனுக்கு ஒரு முடிவு காலம் வர வேண்டும் ஆமா அப்படி என்று சொன்னால் நீங்கள் திருப்பார்களை சென்று அமிர்தம் குடையுங்கோ ஆகட்டும் சுவாமி அப்படி என்று சொல்ல வார்த்தை கேட்ட தெய்வாதி தேவரெல்லாம் ஆமா கொண்டாவது அமிர்தமதை அமிர்தமதை அமுதமரை உற்ற தெய்வார் கடையேலுற்றார் கடையலுற்றார் கொண்டவது அமுதமரை அமிர்தமதை அமிர்தமதை உற்ற தெய்வர்களே கடையலுற்றார் ஒன்றாவது அமிர்தமதை உற்ற தெய்வார் கடையும் போது ஒன்றாவது அமிர்தத்திலே மூத்தவள் வந்து பிறந்தாள் இரண்டாவது ஆமா இரண்டாவது அமிர்தமதை அமிர்தமதை அமுதமரை உற்ற தெய்வார் கடையும் போது கடையும் போது கொண்டவது அமுதமரை அமிர்தமதை அமிர்தமதை தெய்வர்களையும் போது கடையும் போது இப்படி ஒன்றாவது அமிர்தம் கடைந்தார் மூத்தவள் வந்து பிறந்தால் மோதி எல்லாத்துக்கும் மூத்த அக்கா பிறகு கொண்டு விடும்போது என்ன செய்யறாங்க அம்மா என்ன செய்யற தெரியுமா என்ன செய்ய வேண்டும் மக்கள்கிட்ட அனுகிரகம் கொடுக்கணும் ரொம்ப நேரம் இருந்துடாத ஆனா தீய செயல் செய்யவங்க ரொம்ப நேரம் இருந்துக்கோ நற்செயல் செய்வங்கிட்ட ரொம்ப நேரம் இருந்துடாதம்மா போ அப்படி என்று அவளை அனுப்பி வைத்தார்கள் சரி இரண்டாவது அமிர்தம் கடைந்தார் தெய்வாதி தேவர்கள் எல்லாம் ஆமா லட்சுமி வந்து பிறந்தாள் ஆமா சீதை இறக்கும் பொழுது இந்த சீதை அழைச்சவங்க பத்தியா எம்மா நீ சேர ஒரு வாராங்கிய வேலை ஏன் தெரியுமா பாதி பேருக்கு பொண்ணு பொருள் கொடுத்துக்கிறான் பாதி பேரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஆமா இது உனக்கு தேவையா அதானே இருக்கிற பொருளை எல்லாருக்கும் சரிஜாம எல்லாம் பங்கிட்டு கொடுமா இந்த கொடைக்காரர் இருக்கானே அவனு வீட்டுல ஒரு மாசம் போய் உட்காந்துக்காமா ஆமா அவன் கொஞ்சம் நல்லா வரட்டும் ஏன் இப்ப மட்டும் எப்படி இருக்கானா இல்ல அவன் ரொம்ப மனதால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால நீ ஒரு மாசம் அவனை தங்கின்னு வச்சுக்க அது 10 கோடி விழுந்துட்டுன்னா அவன் ஓரளவுக்கு நிமிந்துருவான் ஓஹோ கொஞ்சம் இல்ல 10 கோடி ஏன்னா அவன் 50 கோடி 100 கோடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு பெருசாடா ஏன்னா கிடைக்கிறது எனக்கு மட்டும் இல்ல
என்னால் பிறருக்கு உதவி செய்யப்படும். எப்படி எப்படி? ஏழை எளியவருக்கு உதவி செய்யப்படும். அந்த 10 லட்சம் விழுந்துச்சு. ஆமா ஆமா கண்டிப்பா 10 கோடி 10 கோடி. ஆகையால அம்மா சரி கிடைக்கணும் பாருமா தாயே. அப்படி என்று மூன்றாவது மதகடைந்தார் தேவாதி தேவார்கள். சரி. மூன்றாவது அமிர்தத்திலே மூன்றாவது அமிர்தத்திலே மதகரிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா மதகரிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா மூன்றாவது அமிர்தத்திலே அமிர்தத்திலே மதகரிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா மதகரிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா மதகரிதான் பிறந்திடுமா பிறந்திடுமா மூன்றாம் நாள் அமிர்த மது பிறந்த நல்ல மதகரியை கொண்டரனரிடமதிரே கொண்டு வர தெய்வாரல்ல நாளானால் அமிர்தத்திலே நாளானால் அமிர்தத்திலே நாடி வெறி மொழி வீரக்க இப்படி மூன்றாவது அமிர்தம் கடைந்தார்கள். மதகரி வந்த யானை வந்து பிறக்கிறது. யானை பகத்தை கொண்டு பார்த்த பக்கம் ஒரு அடி அடி தோல்வியை உரிச்சு ஆசிரமாக விரித்து கொண்டார். நாலாவது அமிர்தம் கடைந்தார்கள். நாடி வலி புலி பிறக்கிறது. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? என்னத்த? புலி. அது புலி, இது புலி. நான் சொல்றது எந்த புலி? அப்போ நீங்க சொல்றது புலி. புலி ஆமா, கறிக்கு அரைக்கிற புலி. ஆமா, அப்ப நீங்க சொல்றது? நான் சொல்றது வேட்டையாடுற புலி. ஆமா, அதனால அப்ப அது இல்லையோ? சரி சரி சரி. ஏன்னா இதுதான் அது, அதுதான் இதுன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அப்படி நினைப்புதான் பொழப்ப கெடுக்கிறது. அப்படியம்மா, சரி அப்படி இருக்கு. நாலாவது அமிர்தம் கிடைந்தார். வரிபுலி பிறந்த உடனே பகவானுடைய முன்பிலே கொண்டு கொடுத்தார்கள். ஒரே அடிச்சு தொலிய உரிச்சு அடையா உடுத்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது ஐந்தாவது அமிர்தம் கிடைந்தார்கள். சரி. ஆடரவம் என்ற பாம்பு வந்து தோணுகிறது. ஆமா, ஆடரவம் தெரியுமா? நேர தேவுக்குள்ள என்ன பாம்பு பம்பு. என்னது பம்பா? பம்பு பாம்புடா. பம்பு பாம்புடா. அது எடுத்து பகவான் கொடுக்கும் போது நினைக்கிற பகவான் எல்லாரும் கழுத்துல மாலை போட்டு அட்டியல் சுட்டியல் நெட்டியல். ஆமா, நம்ம கழுத்துல ஒண்ணு இல்லையே, சரி இதை நம்ம கழுத்துல வச்சுக்கிடுவோம் அப்படி என்று சொல்லி சொல்லி ஆபரணமாகவே அணிந்து கொள்கின்றார் சிவபெருமான். சரி. ஆறாவது மறைந்த கிடைந்தார்கள். மான் மழு வந்து பிறக்கிறது. அவர் நினைக்கிறாரு எல்லாரும் ஆளுக்கு அழகுன்னு கொண்டு கையில வச்சிருக்கான், நம்ம கையில ஒண்ணு இல்லையா, சரி இதை கையில பிடிச்சு விடுவோம் அப்படி என்று சொல்லி அப்படி ஏழாவது அமிர்தம் கிடைந்தார்கள். ரிஷபம் என்ற காளை வந்து தோணுகிறது. நினைக்கிறாரு எல்லாருக்கும் அவன் ஒரு வாகனம் இருக்கு, அப்படி சரன்னு போய்கிட்டே இருக்கான். நம்ம பார்வதிக்கோ சிங்க வாகனம், இளைய மகனுக்கு மயில் வாங்கணும், மூத்த மகனுக்கு பெருச்சாளி வாங்கணும், அத்தானுக்கு கருட வாங்கணும். தெரியும். அப்ப நமக்கு வேண்டாமா? அதானே வேணும்ல. ஆமா, அப்ப நம்ம இதை வாகனமா வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாயுனாகிய கண்ணபெருமானுக்கோ அப்படி கருடன் வேறில்லவா இருக்கின்றார். ஆமா, நாமளோ இதுல இருந்து கொள்வோம் என்ற சிவபெருமான் அப்படி இருக்கு. எட்டாவது அமிர்தம் கிடைந்தார்கள். சரி. 8ஆம் நாள் அமிர்தத்திலே கட்டளைகள் வேதாளை வேதாளை கருத்துடனே வந்து தான் பிறந்தாள். நாக்குகளோ நாக்குகளோ அவருக்கு 400 காதவழி காதவழி. ஆமா, நாக்குகளோ 400 காதவழி காதவழி. தொழுகே தொள்ளகலோ 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 90 காதவழி காதவழி. தொள்ளகலோ 90 காதவழி காதவழி. நாகமோக மறை போலே நல்லதொரு வேதாளை
தெய்வாதி தேவர்கள் 8ஆம் நாள் அமிர்தமானது கடைந்தார்கள். கடைகிற போது கட்டழகன் வேதாளை வந்து பிறந்திருக்கிறார். ஆமா, நாக்குக்கு நாக்ககலம் 400 காதவழி, அப்பனுக்கு 90 காதவழி, மூக்குக்கு முக்ககலம் 300 காதவழி. அப்பல் அப்படி புரிந்து வருகிறார். அப்படி வரும் பொழுது வேதாளையை கொண்டு விரைய சிவபெருமான் இடத்தை கொண்டு வெட்டு விட்டார்கள். சரி, பார்த்தா சிவபெருமான் நாக்கிலே சோழன் மாட்டினுடைய கானகத்திலே கட்டி வைங்கோ என்று தெரியுமா? 1000 தமிழுக்குடா, 1000 பூசணிக்கா, 1000 கொட்டை வெள்ளக்கல்லு, 1000 கொட்டை வெள்ளத்தரசி, ஆமா எல்லாம் ஒன்னா பொங்கி உருட்டி ஆகாரமா கொடுங்க. வேதாளைக்கு வாயில கொடுக்கறாங்க. அந்த வேதாளைக்கு வயிற்று பசி பொறுக்கல்ல. சரி, மறுபடியும் ஆதிசிவா எனக்கு வயிற்று பசி பொறுக்கதில்லை என்று சிவபெருமான் முன்பிலே வந்து நின்றான் வேதாளை. சரி, செப்பதலிக்கு அணி எடுத்து பகவான் திஷ்டித்து வேதாளை வாயிலை கொடுக்கின்றான். சரி, வயிற்று பசி தானாக அடங்கிக் கொள்கிறது அந்த வேதாளைக்கு. ஆமா, நாக்கிலே சோழ நாட்டின் நடுகானகத்தை கட்டி வைத்தார்கள். சரி, 9வது அமிர்தம் கழிந்தார்கள். உற்ற வெந்நீர் வந்து விரைக்கிறது. ஆமா, திருநீர் எடுத்து பகவான் என்ன தெரியுமா? அப்படி சிவசிவன் ஏன்னா திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? அதை தினம் அணிந்தால் புரியுமா? உனக்கு திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? அதை தினம் அணிந்தால் சுகம் இருக்கு புரியுமா? ஆகையால திருநீட்டை சிவசிவா என்று அணிந்தார். அப்படி 10ஆம் நாள் அமிர்தம் கிடைத்தார்கள். 10ஆம் நாள் அமிர்தம் தெய்வாதி தேவர்களாலே கிடைக்கும் பொழுது 10ஆம் நாள் அமிர்தத்திலே நன்று பிறந்திடுமா அமிர்தத்திலே பிறந்திடுமா நஞ்சதையும் கண்ட போது தெய்வாருக்கு திருவாதிகளை வரைத்து அபிஷேகமாய் கட்டுவாரா? அபிஷேகமாய் கட்டியல்லோ கட்டியல்லோ நரன் கையிலே கையிலே அப்படி 10ஆம் நாள் அமிர்தமானது கிடைந்தார்கள். நஞ்சு வந்து பிறந்திருக்கிறது. விஷம் பிறகு அலறிட்டான். என்ன கொடி அழகால் விஷம் பிறந்திருக்குது, என்ன பண்றது தம்பி? நாட்டுக்காக கடல்ல விட்டா கடல்ல கொந்தளிச்சிரும். நாட்டுல காட்டுல விட்டா கடல் கருங்கி போகும். சிவபெருமான் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? என்ன பிறந்தா எங்க கொண்டு வாடா அப்படித்தானே சொன்னாரு. ஆமா, நஞ்சு பிறந்தா என்ன பிறந்தா என்ன நம்ம பகவான்கிட்ட கொண்டு போவோம்டா. அப்படியே அப்படி திருவாட்டி இறைமறித்து இந்த நஞ்சு எடுத்து அபிஷேகமா கொண்டு வந்தாங்க. சிவபெருமான் முன்பிலே கொண்டு வந்தார்கள். அப்படி வரும் பொழுது பார்த்தா சிவபெருமான் 10ஆம் நாள் அமிர்தம் கிடைத்தீர்களே, என்ன பிறந்திருக்குது? என்ன பிறந்தது? நஞ்சு வந்து பிறந்திருக்கிறது. ஆலகால விஷம், கொடி விஷம். என்னது நஞ்சு பிறந்திருக்குதா? ஆமாம் சுவாமி. எப்பா அந்த மகடாசுரனுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சரி, உங்ககிட்ட அமிர்தம் கிடைக்க சொன்னேன். 10ஆம் நாள் அமிர்தம் கிடைத்த பிறகு எதுவும் பொருள் பிறக்கொண்டு பார்த்தா நஞ்ச பார்த்தாரு பத்தியா? இவருக்கு அடிக்க நஞ்ச பார்த்து கோபம் வந்துடும். அப்படி கோபப்பட்டுட்டே இருக்காரு. பகவான் கோபம் கொண்டு இருக்கிற போது சரி பகவானுக்கு அப்படியே கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரோ, கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரோ, நஞ்சையதனை கண்டவுடனே நஞ்சை அரணும் கண்டவுடனே நாயகனாரோ கோபமை கொண்டார், நாயகனாரோ கோபமை கொண்டார். கண்டது தானம் திறந்து கட்டி தீயாய் எரியுது வாராய், தீயாய் எரியுது வாராய். அதிலே பூவாய் சொரிய, அதிலே பூவாய் சொரிய, ஒரு கண்ணதிலே அனலாய் எரிய, அதிலே அனலாய் எரிய. ஆதி சிவனுக்கு சிவனும் ஆகி அதிக கோபம் எழுகுது வாராய், அதிக கோபம் எரியுது வாராய். ஆதி சிவனிட உச்சியதோவோ, ஆதி சிவனிட உச்சியதோவோ, கோபம் தாங்காமல் தானமே வெடிக்க, கோபம் தாங்காமல் தானம் வெடிக்க. வெற்றி நானே முடித்தவ போது
தனிலே உச்சியானது தனிலே ஒரு பெண் மடவார் உத்தமியால் வந்து விரந்தாளே நேர்விழியாளுக்கு திருவன் பிறையா சுட்டெடுத்த தங்கம் போலே சூரியனாருட உதயம் போலே பட்டு எடுத்த தங்கம் போலே பகவானாருட ஒளியது போலே நீயொங்கும் பள்ள பள்ளன வெள்ளிடையாளும் வந்து பிறந்தாள் அழியிலை மான்மழு இலங்குது வாராய் சூலாயுதம் கையில் துலங்குது வாராய் உச்சி விரையும் நெச்சி விரையும் நேர்வில்லையாளுக்கு விழுந்ததோர் சடையும் பகவானோட திருமுன்பதாக ஆவினையாய் பிறந்தவுடனே கையில எடுத்து பார்வதியானவள் தாள் ஆட்டினாளே பகவானுக்கு கோபமானது அதிகரிக்கிறது ஒரு கண்ணிலே போபால் சொல்கிறது ஒரு கண்ணிலே அனலாய் எரிந்து கொண்டே இருக்கிறது அனலாய் அப்படி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது பகவானுக்கு அந்த கோபமானது அதிகரித்து தலைமையிலே கோபமானது ஏறி உச்சியானது அப்படியே விடித்து பீரிட்டு சாடுகிறது அந்த உச்சியானது விரிந்து ஒரு நேரிழையால் உத்தமியானவள் ஒரு பெண்ணாகவே வந்து பிறந்தாளாம் அந்த பெண்ணானவள் பிறந்தவுடனே அப்படி உச்சி விரை நெச்சி விரை நேர்விழிக்கு திருவன் விரை அப்படி சுட்டெடுத்த தங்கம் போலே சூரியனார் உதயம் போலே பட்டெடுத்த தங்கம் போலே பகவானார் வருவது போலே அழகான ஒரு பெண்ணானவள் வந்து பிறந்தாள் சரி அப்படி பிறந்தாள் என்று சொல்லி பார்வதியானவளை கையில எடுத்து சரி அந்த குழந்தையை தாளாட்டினாள் சரி ஆரிரேரி ஆரிராரோ சூரம் தலைவதைக்க மகாளியாய் பிறந்தவளே
அம்மை ஆனவள் பிறந்த உடனே பார்த்தால் பாருங்க, பார்வதி இந்த குழந்தை எடுத்தது ஆளாட்டும் போது சரி பகவான் சொல்லுகிறார், என்னுடைய உச்சியிலே நீ பிறந்த காரணத்தினால் உச்சினி மகாளி அம்மை உனக்கு நான் பேர் கொடுக்கிறேன். சரி அம்மா, நான் உன்னை எதுக்கு நான் பெருவி செய்தேன் தெரியுமா? அதாவது 7ஆவது மனையிலே வச்சரிசி வனமதியிலே சரி கோட்டையிட்டு வாழ்ந்து வருகிறார் மடாசுரன். அவனை சென்று வதம் செய்து விட்டு வருவாய் என்று சொல்ல ஆகட்டும் என்று சொல்லி சொல்லுகின்றாள் மகாளி. அப்படி சுவாமி, அவன ஒரு ஆடவன் ஆன ஒரு பெண் சுவாமி, அவனோடு சண்டை செய்ய நான் போகலாமா சொல்லுங்க? அம்மா, உனக்கு வேண்டிய வரங்களை நான் கொடுக்கிறேம்மா, கவலை கொள்ளாத. அவனுக்கோ பெண்ணொருதி கையினால் விடுவிடுவாய் என்ற ஒரு சாபமும் இருக்கிறது. சரி, பெண்ணாலே விடுவிடுவாய் கொல்ல முடியாது என்ற வரம் தான் வாங்கியிருக்கிறார். சரி, ஆடவர் கையினாலே அழியாமத வரம் தான் வாங்கியிருக்கிறார். ஆகையினால் நீ சென்றால் அவனை இதை அலையறுத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல ஆகட்டும் என்று சொல்லி ஆயிலையால் மாகாளி அம்மையானவள் மகிடாசுரனோடு வதம் செய்ய வந்தாள். சரி, மகிடாசுரனோடு வதம் செய்வதற்காகவே வந்தாளை மாகாளி மகிடாசுரம் தன்னை வதைக்க ஆதிசிவன் திருவருளால் ஆயிலையால் மாகாளி அப்போது மகிடாசுரன் ஆதரவாய் வார நேரம் பாத்தாளை மாகாளி பாவினையா ஏது செய்தாள்? பாத்தாளை மாகாளி பாவினையா ஏது செய்வாள்? அப்பொழுது மகுடாசுரன் ஆதரவாய் இருக்க நேரம் தானே வந்து மதமடக்கி அயலையாள் உச்சினி மகாளியம்மை ஓவியமோ அவனோடு போர் செய்தாள். காளியம்மை அவனுடனே போர் மகுடாசூரன் வதமோம் செய்ய மகுடாசூரனை வதமோ செய்ய வாராளே அந்த உச்சினி மகாளி வாராளே அம்மை உச்சினி மகாளி வாராயோ மகுடாசுரனே கேளு என்னோடு போர் செய்ய வாடா என்றான். என்னோடு போர் செய்ய வாடா என்றான். அப்போது அந்த மகுடாசுரன் தானோ அப்போது அந்த மகுடாசுரன் தானோ ஆயிலையாளோடு போருக்கு வந்தான். ஆயிலையாடு போருக்கு வந்தான். போருக்கு வந்த மகுடாசுரன் தானோ போரது வந்த மகுடாசுரன் தானோ பலசாரி இடசாரிகள் வீச ஏற்றால் மலைகள் இடிவது போலே மலைகள் இடுவது போலே ஏந்திளையாளுமே போருமை செய்தாள். ஏந்திளையாளோடு போரது செய்தான். அப்போது அந்த மகுடாசுரன் தானோ ஆதரவாகியே ஒளிந்தவள் மோட பார்த்தாளை அம்மையே உஜினி மகாளி பார்த்தாளை அம்மை உஜினி மகாளி மழுவாயுதோ கையிலே எடுத்து மழுவாயுதோ அம்மை கையிலே எடுத்து கையிலே திரிசூலி காளியம்மை தானோ ஓகியே அம்மை உதிரம் சாடும்படியாய் ஒன்றுதலால் மகுடாசுரனிதலை அறுத்தாளே. மகுடாசுரனை வதைத்து உஜ்ஜயினி மகாளி அம்மை மகுடாசுரன் தன்னை வதைத்து உஜ்ஜயினி மகாளி அம்மை ஆதிவரல் இடமதிலே ஆண்டவனை தான் நினைத்து ஆதிவரல் இடமதிலே ஆண்டவனை தான் நினைத்து அப்படியே வார நேரம் ஆயிலையால் தாயாரும் அப்படியே வார நேரம் ஆயிலையால் தாயாரும் ஒண்ணுதலே எல்லாதலும் ஏந்திலையும் பார்த்து வாராள். பார்த்து வர்ற வேளையிலே பாவனி உச்சினி மகாளிக்கு வந்த வேளையிலே
பவனி உஜினி மகாளிக்கு உஜினி மலையதையோ மலையதையோ ஓவியமோ கண்ணில் கண்டாள் உஜினி மலையதையோ மலையதையோ ஓவியமோ கண்ணில் கண்டாள் உஜினி மலையதிலே மலையதிலே மலை காவுக்குள்ளே உயர்ந்த மலை காவுக்குள்ளே கோவிலது தானம் கட்டி கோவிலது தானம் கட்டி இருக்க வேணும் என்றாள் இருக்க வேணும் என்றாள் அப்படியே மாகாளி அப்படியே மாகாளி ஆயிலையால் இருக்க நேரம் விக்ராபுரி பட்டணத்தில் பட்டணத்தில் ஏத கரிஷ்மனைய தாயார் திரு வாசகம் எழுதி விக்ரமாதித்த ராஜனுக்காக வீற்றிருந்தாளே சீர்பெருகும் சிவகொண்டபதியில் வாழும் செய்யுள்ளையால் அனந்தாயி தவத்தால் வந்த பார்வெருகும் கெட்டினத்தால் அம்மைதானோ இப்பவியல் வாழ்ந்திருந்த பதவி வச்ச ஏர்வெருக வெள்ளமதில் ஏந்திலையால் அனந்தாயி அம்மை சரி கெட்டினத்தால் அம்மையோடு வதியமச்சி உச்சியிலே தான் சாடி சாடி பூலோகமானதிலே மஞ்சமாறி அம்மை என்று வெள்ளை மாறி அம்மை என்றும் அம்மை என்றும் வையகத்தில் வந்த கதையை கூற கணபதி உன் சரணம் காப்புதாமே நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு நாடு கோடைமலை ஒளியும் நாடு ஒளியும் நாடு உள்ளதென்றல் வீசும் நாடு பேசும் நாடு விஞ்சி பூக்கும் நாடு விஞ்சி பூக்கும் நாடு திருவாச்சியே மலரும் நாடு தேசமான தேசத்திலே தேசத்திலே சிவகொண்ட பதியதிலே பதியதிலே சிவகொண்ட பதியதையோ பதியதையோ வாழ்ந்து வாரான் அரிகேஷன் அரைக்கட்டினல் அனந்தாயி என்ன வெண்மை என்ற வெண்மை அழகு மனோ முடித்தேனரா நிலவளம் கார்வளம் குடிவளம் செல்வ வளம் கண்ணல் வளம் சென்னல் வளம் எல்லா வளங்களும் ஒருங்கே பொருந்திய ஒரு நாடு அதாவது சிவகுண்டபதி என்று சொல்லக்கூடிய சிவகுண்டபதி இன்னைக்கு பேர் தெரியுமா ஸ்ரீ வைகுண்டபதி ஆமா சிவகுண்டபதி நன்னகரத்திலே அங்க யார் வாழ்ந்து வர்றா தெரியுமா யார் வாழ்ந்து வருகிறா அது அந்தணர்கள் பாப்பன்மார்கள் ஆமா அந்த பாப்பார்ல தலைமை பாப்பான் யார் தெரியுமா ஹரிகிருஷ்ண பாப்பா யார் பாப்பார் ஹரிகிருஷ்ண பாப்பா அடே அப்பா ஹரிகிருஷ்ண பாப்பானோ சரி தனக்கு துணைவியாக அப்படி அனந்தாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலையிட்டு மனம் முடித்தாரா சரி அப்படி இவர்களை என்ன போத சொல்ல வருமா ஒண்டியா இருக்காதே ஏன் தெரியுமா கடைசி காலத்துல தவ தண்ணி ஊத்துறதுக்கு ஆளு வேணும் ஆமா உரிமை ஊத்துற யாரும் ஊத்துவா தெரியுமா யாரெல்லாம் ஊத்துவாங்க பெற்ற தாய் தகப்பன் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை ஆமா இவ்வளவுதான் ஊத்த முடியும் சரிதான் மற்றவங்க ஐயோ அப்போ அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர தண்ணி ஊத்த முடியாது ஆகையால அனந்தாயி என்ற பிள்ளை சிறப்புடைய மனம் முடித்து அக்ரஹாரம் தலைமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது வருகிற போது அனந்தாயி வெண்குடிக்கும் மறைக்கிட்டின பாப்பானுக்கும் சொத்தகாலே குறைகள் இல்லை குறைகள் இல்லை சொத்தகாலே குறைகள் இல்லை சுகத்தகாலே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சொத்தகாலே குறைகள் இல்லை குறைகள் இல்லை சொத்தகாலே குறைகள் இல்லை சுகத்தகாலே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சொத்திருந்து என்ன பலம் சுகமிருந்து என்ன பலம் குழந்தையில்லா குறையாலே குண்டமனும் தான் வாடி இப்படியே
இருக்கும் நேரம் இப்படி அனந்தாயி வெண்கொடியாளுக்கும் அப்படி அரிக்கிட்டின பாப்பானுக்கும் சொத்தாலே குறைகள் இல்லை சுகத்தாலேயே தாழ்வு பண்பால் குறைவி பவுசார் குறைவில்லை. ஆமா அது என்ன இத்தனை குறை இருந்தும் ஒரு பெரிய குறை என்ன குறைம்மா? ஏன்னா இவன் ஆண்டவருக்கு வந்து பூஜை செய்யக்கூடியவன் பாத்தீங்களா? ஆமா குறை என்பது இருக்காது, இருந்தாலும் குறை இருக்கிறது. ஆமா ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கோ குழந்தை இல்லாமல் கூண்ட மனம் தான் வாடி அனந்தாயி அந்த காலத்துல அவ்வளவு தட்டுப்பாடு இருந்திருக்குது. ஆமா இந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு வச்சுதான் பாக்குறான். ஆமா அந்த என்ன சொன்னா தெரியுமா? நாம் இருவர் நமக்கு இருவர். சரி அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஆமா இப்ப என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன கேக்குறான்? நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். சரிதான் அண்ணே. உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை. ஆமா வாரிசை முடிச்சிடலாம். அப்படி இவர்கள் இப்படி போட்டா கூட அப்படி பெத்து போடும் 10 பெரிஞ்சு பெத்து போட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? அவனா கொடுக்கும் இவனா வேணும் சொல்ல முடியுமா? அது மீட்டர்னா தெய்வ குத்தாயிரும். அப்படி என்று அனந்தாயி அம்மையானவள் ஆமா ஹரிகிருஷ்ண பாப்பானை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சுவாமி? என்னம்மா? 12 திருவயதில் பாரறிய மாலையிட்டி சுவாமி மாலையிட்டி 12 சிறுவயதில் பாரறிய மாலையிட்டு மாலையிட்டீரையா மாலையிட்டு 22 வயது வரை இளமலடோ என் கணவா சுவாமி கணவா வயது வரை முழுமலடோ மன்னவரி சுவாமி மன்னவரே 32 வயது வரை முழுமலட மன்னவரி ஐயா மன்னவரே என்று சொல்லி அனந்தாயி ஏங்கிதான் எழுதாள் என்று சொல்லி தானழுதாள் அவள் இப்படி அனந்தாயி வெண்கொடியானவள் சொல்லுகிறாள். என்ன சுவாமி? 12 திருவயதில் என்னை வாரறிய மாலையிட்டீர்கள். சரி 22 வயது வரை இளமலடாக இருக்கிறேன். சரி 32 வயது வரை ஆமா இளமலடாக இருக்கிறேனே சுவாமி. 32 ஆகியோட முன்னத்து முன்னே எழுதி கவலைப்படுகிறாயா? கவலைக்குள்ள டைமிங் அடித்து விடலாம். ஏ மன்னவா, இந்த ஊருள்ள பெண்கள் எல்லோரும் என்னை பார்த்து அப்படி மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் சொல்லுவாரே. மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தை சொல்லுவாரே. இருளி நல்ல இருளி என்று எல்லோரும் சொல்லுவாரே. எல்லோரும் சொல்லுவாரே. மலடி என்று சொல்லும் போது மாளுதையா என் உடம்பு இருளு என்று சொல்லும் போது இருளது கருகுதையா.
சுவாமி ஐயா மலடி வருகின்றாள் இருளி வருகிறாள் என்று ஏளனமாக சொல்லுகின்றார்கள். ஆமா மல்லடி மல்லடி என்று என்னை மாநிலத்தோர் சொல்லும் போது என்னுடைய மாடல் எல்லாம் அறிய போகிறது. இருளை இருளை என்று சொல்லும் போது என்னுடைய இரல் எல்லாம் கருகி போகிறது சுவாமி. பார்த்தோன்னு மற்றவா மறுபடி வர இடி வர சொல்றா மன்னவா ஐயா நாமன் வாழ்ந்து வரும் பொழுது வாழ்ந்து வருகிற போது ஆண்டியைதான் அடித்தேனோ மன்னா ஆண்டியைதான் அடித்தேனோ மன்னா கொடுமை செய்துவோமோ மன்னா ஆண்டிதான் அடித்தேனோ மன்னா கொடுமை செய்தேனோ மன்னா. இப்படி அனந்தாயி வெண்கொடியானவள் மன்னவனை வார்த்தை சொல்லுகிறாள். ஏ மன்னவா ஐயா ஆண்டி அடித்தோமா அற கொடுமைகள் செய்தோமா வந்தவரை பெண்ணை வர சொன்னோமா நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே சுவாமி. ஐயா சட்டையிலே நீ சுமந்து சந்தியடி வட்ட பெண்கள் சந்தியடி வட்ட பெண்கள் சாடைகள்லாம் சொல்ல தொலையாது சுவாமி சாடைகளும் சொல்ல தொல்லையாது சட்டையில தண்ணி சுமந்து சந்தியடி பட்ட பெண்கள் சந்தியடி பட்ட பெண்கள் சாடைகளும் சொல்ல தொல்லையாது அந்த சாடைகளும் சொல்ல தொல்லையாது. மல்லடி மல்லடி என்று மாநிலத்தோர் சொல்லும் போது மனமீரங்கள் ஐயோ சிவமே சுவாமி மனம் மீரங்கள் ஐயோ சிவமே மலடி மலடி என்று மாநிலத்தோர் சொல்லும் போது இரங்கல் ஐயோ சிவமே மனமும் இரங்கல்லையோ சிவமே. இருளி இருளி என்று எல்லோரும் என்னை சொல்ல இறகு மரவில்லையோ சிவமே மேலே இறக்கம் வரவில்லையோ சிவமே. இப்படி அனந்தாயி சொல்லுகிறாள். என்ன ஏ மன்னவா ஐயா சட்டியில நீச்சமந்தி சந்தியடி வட்ட பெண்கள் ஆமா சாடைகள் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. ஈஸ்வரா மலடி மலடி என்று என்னை எல்லோரும் சொல்லும் போது உன் மனதில் இரக்கமே வரவில்லையா? நோக்கணும் தெரியுமோ வெளியே வர பொம்மநாட்டி கம்யூனிட்டில உன்னை பார்த்தோன்னா மலடி இல்லைன்னு சொல்றா. ஆமா இந்த ஹரிஷ பாப்பா ஆத்தோட வெளியே போயிட்டா வெளியே ஒரு பொம்மநாட்டி கம்யூனிட்டி என்ன பேசுறா தெரியுமா? என்ன சொல்றா? அண்ணே இதவர ஹரிஷ பாப்பா பிள்ளை இல்லாத மரடை ஆமாடே இவனை எதுக்கு நான் போகணும்னு சொன்னா நடுவுடைய காரியம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணட்டும் இல்ல என்ன பண்ணட்டும் மன்னவா ஐயா நான் தான் மலடு 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 என்று இருக்கின்றேன். ஆனாலும் என்னுடைய நிலைமை பார்த்தால் 4 மரம் பொருதோ நடுமரமோ நான் முருதி 3 மரம் காய்த்துதிர முதுமரம் நான் பூத்துதிர காய்த்துதிரும் பருவத்திலே காய்த்துதிரும் பருவத்திலே காய் மாறி போனேனே பருவத்திலே காய்த்துதிரும் பருவத்திலே காய் மாறி போனேனே பூக்கும் இந்த பருவத்திலே பூமாறி போனேனே என்று சொல்லி அனந்தாயி அயிலையும் நான் அப்படியே அனந்தாயி
அப்படியே இறந்தாய் ஆயிழையால் இருக்கும் நேரம் அடடடி மன்னவா ஐயா நாலு மரம் ஒரு தோப்பில் நடுமரமோ நான் மருதி மூன்று மரம் காய்த்துதிர அப்படி முதுமரம் நான் பூத்துதிர காய்த்துதிரும் பருவத்திலே காய் மாறி போனேனே சுவாமி பூக்கின்ற பருவத்திலே பூ மாறி போனேனே ஏ மன்னவா ஐயா அம்பு பட்ட மானானே அலையிலிட்ட துரும்பானே அம்பு பட்ட மானானே அலையிலிட்ட துரும்பானே அடரசிக்கானே அரசிழந்த வரியானே அரசிழந்த பரியானே அம்புப்பட்ட மானானே அலையிலிட்ட திரும்பானே அம்புப்பட்ட மானானே அலையிலிட்ட திரும்பானே ஆடாத செக்கானே அரசிழந்த பெரியானே அரசிழந்த பெரியானே ஓடாத தீரானே ஓடாத தீரானே ஊமை கண்ட கனவானே ஓடாத தீரானே ஊமை கண்ட கனவானே வீடுமட்டை கிளியதவோ சிறை இருந்து வாடுறேனே சிறை இருந்து வாடுறேனே சுவாமி ஐயா குழந்தை இல்லை 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 என்று சொல்லி இருக்கும் பொழுது அப்படியே ஒரு அம்புபட்ட மானான் அது எவ்வளவு துடி துடிக்குமோ சுவாமி ஆமா அதுபோல் என்னுடைய மனமாது துடித்துக் கொண்டே இருக்கிறது அப்படியே அலையில் வட்ட துரும்பானது எவ்வாறு நம்ம கரை சேர்வோம் என்ற ஏக்கம் இருக்கிறதோ அப்படியே அதை போல எனக்கு குழந்தை கிடைக்காதா கிடைக்காதா என்ற ஏக்கம் இருக்கிறது அப்படியே ஏ மன்னவா ஐயா ஒரு ஆடாத செக்கிருந்து என்ன பலன் அந்த நாட்டில் இருக்கிறது அரசிழந்தவர் யாரது இருந்தால் அந்த நாடுக்கு மதிப்பே இல்லை ஓடாத தேரானது ஒதுங்கி நிற்கிறது என்று சொன்னால் அந்த தேருக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா சுவாமி? இல்லை. ஊமை ஒரு கனவு கண்டது என்று சொன்னால் அந்த கனவை பற்றி வெளியிலே சொல்ல முடியுமா சுவாமி? புரியாதுல்ல. அது மட்டுமல்ல வேட நம்புக்கு ஒரு கிளியானது இறைவட்டதே ஆனா அது கிளி எவ்வளவு துடி துடித்து இருக்குமோ அப்படி அந்த இறக்கக்கூடிய தருணமாத்தில் இருக்கும் நிலைமையான எனக்கு இருக்கிறது. சரி சுவாமி ஐயா, நான் தான் மலடு 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 என்று இருக்கின்றேன். ஆனாலும் நான் வெள்ளர்த்த நாவில் பிள்ளை நாவில் பிள்ளை பிள்ளை நன்றாகவே முழு மலடு நாவின் பிள்ளை பிள்ளை நாவில் பிள்ளை முழு மல்லடு முற்றத்திலே நிற்கும் அந்த முருங்கை மரம் முழு மலடு அன்னம்போரா கிளி வளர்த்தே மலடாக போச்சுதையோ அல்லம்பூர் கிளி வளர்த்த
ஐயா நான் வளர்த்த நாவில் வெள்ளை நன்றாக முழுமலடு முற்றத்திலே நிற்கும் அந்த முருகை மரம் முழுமலடு அன்னம் வளர்த்தே புறா வளர்த்தே சரி அத்தனையும் மலடாக போச்சுதே சுவாமி ஆமா அது மட்டுமல்ல அப்படி நீங்க அரண்மனையிலிருந்து வெளியில போறீங்க வர்றீங்க சுவாமி ஆனால் நான் இந்த அரண்மனைக்குள்ளாகவே இருக்கிறேன் சுவாமி கோழி சலிப்பெடுத்தால் அது குப்பை கிண்டி காலாரும் காலாரோ சலிப்பெடுத்தால் குப்பை கிண்டி காலாரோ மாடு சலிப்பெடுத்தால் அது மந்தையிலே காலாரோ நான் முருதி சலிப்பெடுத்தால் எங்கே சென்றால் மனமாறுவேன் சலிப்பெடுத்தால் எங்கு சென்று கல்லாருமே மனமாறுவே கோழி சலிப்பெடுத்தால் குப்பை கிண்டி காலாரும் மாடு சலிப்பெடுத்தால் அப்படி மந்தையிலே காலாரும் சரி நான் முருதி சலிப்பெடுத்தால் ஆமா எங்கே போனா சுவாமியினுடைய மனம் மாறும் அதானே தேவி சுவாமி நீ அந்த இறைவன் எனக்கு பொன்னை கொடுத்திருக்கிறான் பொருளை கொடுத்திருக்கிறான் சரி மண்ணை கொடுத்திருக்கிறான் மனையும் கொடுத்திருக்கிறான் ஆமா ஆனால் அந்த இறைவன் கொடுத்ததிலே எனக்கு பொன்னும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் பொன்னும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் பிள்ளை ஒன்று ஒரு சுவாமி பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேண்டாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம் பிள்ளை வந்து போது சுவாமி மண்ணும் வேண்டாம் மனையும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் மனையும் வேண்டாம் மதுளை ஒன்று போதும் சுவாமி சுவாமி ஐயா அந்த இறைவன் கொடுத்ததிலே ஒண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் மனையும் வேண்டாம் சரி எனக்கு மதலை ஒன்று மட்டும் போதும் சுவாமி அப்படி அப்படி மல்ல ஏ மன்னவா ஐயா அது மட்டுமல்ல அதே நாமல் இறந்து வயிற்படி இருக்கும் பொழுது இறந்து விட்டோமே ஆனால் ஆனால் செத்திறந்து போனாலும் செத்திறந்து போனாலும் செத்திறந்து போனாலும் நாம செய்யும் கடன் யார் செய்வார் செய்யும் கடன் யார் செய்வார் செய்யும் கடன் யார் செய்வார் சத்திரந்து போனாலும் சத்திரந்து போனாலும் சத்திரந்து போனாலும் அம்மா போனாலும் ஆ
யார் செய்வார் செய்யும் கடன் யார் செய்வார் யார் செய்வார் மாண்டிறந்து போனாலும் மங்கை கடன் யார் செய்வார் கொள்ளி வைத்து குடமுடைக்க கொள்ளி வைத்து குடமுடைக்க கொள்ளி வைத்து குடமுடைக்க குடமுடைக்க குழந்தை ஒன்று வேண்டாமோ குழந்தை ஒன்று வேண்டாமோ குழந்தை ஒன்று வேண்டாமோ வேண்டாமோ ஏ மன்னவா ஐயா நாமல் இப்படி இருக்கும் பொழுது ஒரு விலை இறந்து விட்டோம் என்று சொன்னார் சொன்னால் கொள்ளி வைத்து குடமுடைக்க கூட ஒரு குழந்தை இல்லாமல் ஆக்கிவிட்டானே அதானே. ஏ மன்னவா ஐயா முங்கை தனை சிரைத்து முகத்து முடி தான் இறக்கி அங்க கொண்டு கடல் வரைக்கும் அம்மா 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 என்று அழுது ஒரு குழந்தை இல்லையே சுவாமி ஆமா அதானே. அப்படி என்று என்று அனந்தாயி சொல்லு என்றாள் சரி ஏ மன்னவா ஐயா என்ன பாவம் செய்தேனோ இந்த நிலை வருவதற்கு என்ன பாவம் செய்தேனோ எந்த நிலை வருவதற்கு உன் செய்த பாவமீதோ மூதார்கள் தீவினையோ மூதாக்கள் தீவினையோ என்ன பாவம் செய்தேனோ வருவதற்கு என்ன பாவம் செய்தேனோ வருவதற்கு முன் செய்த தீவினையோ முதாக்கள் பாவமிதோ பாவமிதோ முதாக்கள் தீவினையோ பண்டு முன்னால் மூதாத செய்து வைத்த பாவமிதோ பாவிவள் தலையில் பிரம்மன் விட்ட விதிதானோ பிரம்மன் விட்ட விதிதானோ ஈஸ்வரா ஐயா என்ன பாவம் செய்தேன் எனக்கு இந்த நிலை வருவதற்கு அப்படி முன் செய்த பாவம் இதோ ஆமா. மூதாதுகள் தீவினையோ அப்படி இல்நரையில் பிரம்மதேவல் பாவிவள் எழுத்தென்று எழுதிவிட்டானா அப்படி அப்படி என்று அனந்தாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் பார்த்தான் ஹரிஷபாபார் தேவி நீ சொல்லு நீ எப்படி தெரியுமோ அப்படி இந்த பொண்ணே மேல் கொண்டு பாய்ந்து இருக்கிறது உன்னுடைய குறை இடத்தில் ஒன்று சொல்லிவிட்டா நான் யாரிடத்தில் சொல்வேன் சுவாமி அப்படி நான் எங்கேயாவது சென்று குழந்தைக்கரும் வாங்கி வருகிறேன் என்று அனந்தாயி சொன்னாள் ஆமா. அப்போது ஹரிகிருஷ்ணன் சொல்லுகிறான் என்ன அனந்தாயி ஐயா ஆடவர்கள் நாங்கள் இங்கு இருக்கும் போது ஆயுளினை போக கூடாது அனந்தாயி சரி நான் சென்று பகவானை கோரி இதமிருந்து உனக்காக குழந்தைக்கரும் நான் வாங்கி வருகிறேன் என்று சொன்னாரா சொல்ல அப்படி ஹரிகிருஷ்ண பாப்பானோ அனந்தாயி சொன்ன சொல்லை கேட்டு அப்படி தவமகனால் அறியதவோ 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 ஹரிகிருஷ்ணனோ தான் இருந்தான் தான் இருந்தான் தான் இருந்தான் அம்மானால் அறியதவோ 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 தான் இருந்தான் தான் இருந்தான் தான் இருந்தான் அப்பொழுது அப்படி ஈஸ்வரரோ ஆமா. ஆதரவாய் அப்படி ஏது சொல்வார் சொல்லு ஏதோ ஏதோ அறிக்கட்டினா அரிக்கட்டினா அரிக்கட்டினா ஹரி கிருஷ்ணா என்னை கோரி தவம் இருந்தாய் தவம் இருந்தாய் தவம் இருந்தாய் ஏதேது ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தவம் இருந்தாய் தவம் இருந்தாய் தவம் இருந்தாய்
தவம் அறிக்கட்டினோ தவம் இருந்தான். ஆமா. பார்த்தார் பகவான் எனக்கு ஹரிகிருஷ்ணன் முன்பிலே தோன்றினார். அப்ப ஹரிகிருஷ்ணா சுவாமி எதற்காக நீ தவம் இருந்தாய்? சுவாமி என்ன உங்களால் எனக்கு சொத்தால் குறைகள் இல்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை. சரி, பொன்னால் குறைவில்லை, உங்களுடனே வாழ்வதற்கு சுவாமி. ஆனால் எனக்கு பிற்பாடு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை சுனம் இல்லை சுவாமி. அப்பா மலடன் மலடி என்று சொல்வது நீங்குவதற்கு எனக்கு ஒரு குழந்தைக்கு வர வேண்டும். அப்பா உனக்கு குழந்தை வர வேண்டும் எப்படித்தானே? ஆமா. உனக்கு ஆண் குழந்தைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தைக்கு பிரதிபலனே இல்லை அப்பா. என்னை கோரி தவம் இருந்த காரணத்திற்காக அதுவும் உனக்கு ஒரு பெண் குழந்தைக்கு முழக்கிறேன். அடைந்ததை வாக்கியம் என்று ஹரிகிருஷ்ண பாப்பானும் தன் மனைவியோடு சரி ஈருடல் ஓருடலாகவே சந்தோஷமாக உறவாடி வாழ்ந்து வந்தார்கள். சரி, அப்படி இவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது வருகிற போது அம்பாளோட வயிற்றிலே கருவானது ஜனனமாகி வளர்கிறது. கருவாய் ஒரு மாதம் மதளக்கே ஒரு வளர, கருவாய் ஒரு மாதம் மதளக்கே ஒரு வளர, காணாதிர மாதத்தில் முண்டி வீச, உண்டாவது மாதம் அம்மை முத்து நிறமேனி, நல்லாவது மாதம் நல்ல புளிய சோறு தேடும், நாலாவது மாதம் நல்ல புளிய சோறு தேடும், ஐந்தாவது மாதம் அரவயிறு சொல்லானா, ஆறாவது மாதம் அரு விருப்பம் நான் விருப்பம், ஏழாவது மாதம் அம்மைக்கு ஈழல் பொருள் இழுப்போம், ஏழாவது மாதம் அது ஏழல் பொருள் இழுப்போம், எட்டாவது மாதம் கட்டும் சேலை கடக்க நகல, எட்டாவது மாதம் கட்டும் சேலை கடக்க நகல, ஒன்பதாம் மாதம் உடையவரை தஞ்சம் என்பாள், ஒன்பதாம் மாதம் தஞ்சம் என்பாள், பத்தாகான மாதம் மாவையற்கமை நோகே, பத்தாவது மாதம் நோகே, இப்படி அப்படி மாதங்கள் ஒன்றின் ஒன்றாகவே அனந்தாயிக்கு ஆமா 10 மாதங்கள் வரிமுறமாகவே சுமந்தாள். சரி, 10 மாதங்கள் வரிமுறமாக சுமந்து 10ஆம் மாதத்தில் மன்னவனை பார்த்து சொல்லுகின்றாள், என்ன சுவாமி ஐயா எனக்கு மாதம் 10 திகழ்ந்து விட்டது. சரி, உடனடியாக ஒரு மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும். ஐயா உடனே வள்ளியூர் பட்டு சென்று ஒரு மருத்துவ அழைத்து போ. ஆகட்டும் என்று சொன்ன உடனே சொல்ல அந்த தூதுவனோ என்னை இட்டு கச்சை கட்டி கச்சை கட்டி வெள்ளை விரம்பெடுத்தா விரம்பெடுத்தா கச்சை கட்டி கச்சை கட்டி வெள்ளி விரம்பெடுத்தா விரம்பெடுத்தா வெள்ளி நல்ல விரம்பெடுத்து விரம்பெடுத்து வழி நடந்தாள், வழி நடந்தாள். அப்படி எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி விரம்பெடுத்தார். எதுக்கு எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி விரம்பெடுக்கணும்? எப்படி எதுக்கு எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி விரம்பெடுக்கணும்? எண்ணெய் இட்டு கச்சை கட்டுறான்னு சொன்னால் அந்த காலத்தில் கால்நடையாதான் எங்க பார்த்தாலும் போகணும். காது இதுல கார் வண்டியெல்லாம் கிடையாது. ஒரு நடஜா வண்டி, ஒரு சக்கர வண்டி, ஒரு குதிரை வண்டி, ஓட்ட முறை தான் போகணும். ஓட்ட வேகத்தில் மேல வேறு கொண்டு சொன்னா உடைக்க முடியாது. எண்ணெய் மேல போட்டா அந்த வேறு வேணும் உருண்டு போயிரும். சரி, அதான் ஏற்ற எண்ணெய் இட்டான், ஏற்ற வழி விரும்பெடுத்தான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உள்ளூர்காரன் பேக்கு பயப்படுவான், வெளியூர்காரன் தண்ணிக்கு பயப்படுவான். சரி, ஆனா வெளியூர் போகும்போது குளமுள்ள தாண்டி போன்னு சொன்னா இந்த கட்டகம் போய் குத்தி ஆழத்தை போது அந்த பக்கம் போயிடலாம்ல. அதான் ஏற்ற வழி விரும்பெடுத்தான். வெள்ளி நல்ல விரும்பெடுத்து விறுவிறு வழி நடந்தான். வழி நடந்து ஆயத்துறை சாய கல்லு அமுதசம்பா நிலம் கடந்து சரி வள்ளி 20 ஏழையிலே வந்து அந்த மருத்துவத்தால் வீட்டிலே சென்று
மருத்துவத்தை அழைக்க வேண்டும் என்று சொல்லி பொன்களஞ்சி ஒத்தி பேசிக் கொண்டு பத்து கிளஞ்சி பொன்னிக்கு வாரேன் என்ற மருத்துவத்தால் சம்மதிக்க ஆகட்டும் என்று சொல்லி மருத்துவத்தை அழைத்துக் கொண்டு வருகின்றான் அந்த தூதுவனானவள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் இடத்துல வந்தோட மருத்துவம் உட்கார்ந்து இருக்கிறா. பேசும்போது பொன்களஞ்சி கரெக்டா பேசுனேன். ஆமா இப்படி உட்கார்ந்து இருக்கிற எப்பா கொஞ்சம் இருந்து எழுப்பி போகலான்னு இருந்தப்பா. அப்படியே ஆமா எப்பா நீ வாடிக்கையில் பிராயம் எனக்கு என்ன ஆகுது வயசான காலம். ஆமா அதனால கொஞ்சம் முன்னாப்பன் இருக்கதான் செய்யும்பா. அப்படி என்று இரண்டு பேரும் வழி நடந்து இங்கே வரும் பொழுது வருகிற போது சிவகுண்டவதி நன்னகரத்திலே அனந்தாயி பெண்குடியாள் துடிப்பாள் கதிரி அழுவாள் சிவசூரியா தஞ்சமென்பாள். துடிப்பாள் கதிரி அழுவாள் சிவசூரியா தஞ்சமென்பாள். பிள்ளையோ இது தொல்லையோ சிவசூரியா தஞ்சமென்பாள். பிள்ளையோ வெறும் தொல்லையோ சிவசூரியா தஞ்சமென்பாள். என்பாள் உடல் மெலிவாள் இளமான் போல் வலம் வருவாள். உடல் மெலிவாள் இளமான் போல் தினம் அழுவாள். பொன்போல் புவி மேற்பாள் புவி மீதில் புரண்டழுவாள். புவியை படைத்தோரே நீயும் பொல்லாங்கல்லோ செய்தாய். பொல்லாங்கல்லோ செய்தாய். சத்துரோ இது போது மருத்துவமே. நஞ்சோ நடு வயற்றல் இது நாதன் கற்பித்தானோ. நாமமினி வடிவேலினி நடுவில் இல்லை ஐயோ. வாழைத்தண்டை போல சித்திர வர்ணத்துடை இரண்டும். வாழைத்தண்டை போல சித்திர வர்ணத்துடை இரண்டும். வயிறு மடி வயிறு கட்ட வயிறு நோகுதையோ. வயிறு அடி வயிறு கட்ட வயிறு நோகுது ஐயையோ. கலத்தே கொண்டார் போல் உயிர் கட்டு விழுகுது ஐயையோ. விழுந்தார் போல் உடல் கட்டில் விழுகுது ஐயையோ. கடந்தே உயிர் போகும் முன்னே கொண்ட கணவரை வர சொல்லுங்கோ. கடந்தே உயிர் போகும் முன்னே கொண்ட கணவரை வர சொல்லுங்கோ. மாலை தந்தனை மனம் முடித்ததர் மணவாளனார் எங்கே. மாலை தந்தனை மனம் முடித்ததர் மணவாளனார் எங்கே. மன்னவா உன்னை மதிப்பேன் கண்ணில் வந்து மொழிப்பாயே. அனந்தாயி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாள். சரி அழுறதோ நொடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். சுத்தி சுத்தி வந்து அழுது கொண்டே இருந்தால் பாருங்க. மருத்துவத்தால் உள்ளே வருகின்றாள். சரி பார்த்தால் அனந்தாயி சொல்லுகிறாள் என்ன எடி மருத்துவம் ஓடி அங்கே தூதல் வந்த போதிலே வராமல். போதிலே வராமல் உண்ணுதலே மருத்துவமே தாமதித்ததென்ன. அங்கே கோடி அங்கே அடிதொழுது மருத்துவத்தால் சொல்வாள். மருத்துவத்தால் சொல்வாள். யாரு உண்டு கஞ்சி கிள்ளை தாயே. புருஷனோடு பிள்ளைகளோ நானும் முதலாக. பிள்ளைகளோ நானும் முதலாக. பொய்யல்லவே திருவான்மை 16 பேருண்டு. பொய்யல்லவே திருவானை 16 பேருண்டு. நான் அடுத்த வீட்டில் அரசியது கடல் வாங்கி கொடுத்து. கடன் வாங்கி கொடுத்து. கொண்டவிட்ட தூதல் வந்த தூதுவள் தன்னோடு. எண்ணெய் போதி போட ஒரு கிண்ணி வட்டில வேணும். ஒரு கிண்ணி வட்டில வேணும். எந்த எனக்கு இருப்பதற்கு முக்காகாலி வேணும். எந்த இருப்ப ஒரு முக்காலி வேணும். கைவிழியால் தாயாருக்கு தாகம் வந்தால் குடிக்க. மெய்விழியால் தாயாருக்கு தாகம் வந்தால் குடிக்க. கண்ணீர் செம்பதிலே வெந்நீர் வேணும். மருத்துவத்தால் கேட்ட பொருள் எல்லாம். இப்படியே மருத்துவத்தால் கேட்ட பொருள் எல்லாம். இன்பமுடன் தோழியர்கள் கொண்டு கொடுத்தாரே. தோழியர்கள் கொண்டு கொடுத்தாரே. 3 குல எண்ணெய் வாங்கி மொய்குழலால் தானோ. 3 குல எண்ணெய் வாங்கி மெய்குழலால் தானோ. எண்ணெய் ஓதி வயற்றில் இட. வயற்றில் இட. எடிபிடியாய் அம்மை
அம்மைக்கு வயறு நோக எண்ணெய் ஊதி வயற்றில் இட வயற்றில் இட வயறு நோக அங்கே சோர கண்ணி குடமுடைய கை குழந்தை தலை தெரிய அந்த சிவகுண்ட பதியதிலே அனந்தாயி வெண்குடிக்கும் ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கு ஒரு பெண் மதலை வந்து பிறந்திடுமாமே. இப்படி அழுது கொண்டிருக்கும் போது மருத்துவத்தால் உள்ளே வருகின்றாள். சரி எடி மருத்துவம் தூது வந்து எவ்வளவு நேரம் ஆகி இப்படி காலதாமதமா அறியடி. என்னம்மா கவலைப்படாதீங்க, சுகவரசம் உடனே நிறுத்திடலாம், உடனே முடிஞ்சிருமா, கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மருத்துவத்தால் 3 குள்ள எண்ணெய் வாங்கி மொய்குழலால் எண்ணெய் ஊதி வயிற்றிலை போட்டு கெட்டுப்படியாக வயிறு நோகிறது. சரி சூரிய கண்ணி குடமுடையது தோய்கையர்கள் பிடித்திருந்தார்கள். ஆமா கண்ணி குடமுடைய கை குழந்தை தலைதெரிய அந்த சிவகுண்டபதி நகரத்திலே ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கும் அனந்தாயி வெண்குடிக்கும் அழகான ஒரு பெண் மதலை வந்து பிறந்ததா. சரிதான். அப்படி பெண் மதலை வந்து பிறந்தவுடனே பாலகி வந்து நிலத்தில் விழவே பைந்தொடி யாழுமா எங்கி விழுந்தாள் சேலையை கட்டி கும்பகடைக்கு மருந்து கொடுத்தாள் காயம் மிளகோடு கடை சரக்கெல்லாம் கருத்துடன் நந்தைய ரைத்து கொடுத்தாள். ஒன்றமில்லை என்பாள் உறுதி ஒருவன கொண்டு ஒலித்தாள் உறுதி யாரை கலச்சி ஒலித்தாள் உறுதி சங்கட மாலை ஒலித்தாள் உறுதி வாயிலை சக்கட்டு ஊத உறுதி மாணிக்க பொற்சலை கட்ட உறுதி அங்கே ஒலித்த பொலிவுகள் எல்லாம் ஆயிலை மருத்துவம் வாங்கிய கொண்டு முந்தியில் கட்டி சுமடாய் எடுத்து குழலால் மருத்துவத்தால் தன் பதி போய் சேர்ந்தாள். அனந்தாய்க்கு வெண்மதலை வந்து பிறந்தது என்று சொல்லி எல்லோரும் பொலிவு போட்டார்கள். தோழியர்கள் பொலிவெல்லாம் வாங்கிக் கொண்டு மருத்துவத்தால் ஒரு மூட்டையாக கட்டி அந்த இடத்தை விட்டு அவள் புறப்பட்டு போகிறாள். சிறப்பு நீராட்டி அப்படி அவள் மருத்துவத்தால் பார்க்க வேண்டும். அதாவது மருத்துவத்தால் போனவுடனே அந்த பிறந்திருக்கக்கூடிய குழந்தை பார்த்தார்கள். பிறந்த பிள்ளை தனை எடுத்து நீரு மாட்டி பிள்ளைக்கு போன் மணி அணிந்து சேமை ஓட்டி நீரு மாட்டி அறந்தளக்க சிவகுண்டம் ஆளுதற்காய் ஆதிசிவன் நமக்காக தந்த பிள்ளை அறந்தளக்க சிவகுண்டம் ஆளுதற்காய் ஆதிசிவன் நமக்கென்று தந்த பிள்ளை ஆருடைய பெயரை நாம் சூட்டுவோமா அம்மையப்பர் தன் பெயரை சூட்டுவோமா யாருடைய திருப்பெயரை சூட்டுவோமா அம்மையிட தன் பெயரை சூட்டுவோமா இருவையுடன் ஈஸ்வரனார் தந்த பிள்ளை எட்டினத்தால் அம்மை என்று பெயர் வைத்தாள். தந்த பிள்ளை எட்டினத்தால் அம்மை என்று பெயர் வைத்தாள். பேர்மடி பிள்ளையதை தொட்டிலே
உடனே செல்விதனை தாளாட்டினாரே. இப்படி குழந்தையானது வந்து பிறந்தது என்று சொல்லி அழகுடனே மனது சந்தோஷமாகவே அந்த குழந்தையை தாராட்டி அந்த குழந்தைக்கு கிருபையுடன் ஈஸ்வரன் தந்த பிள்ளை கிட்டினத்தாள் அம்மை என்ற பெயர் வைத்து குழந்தையுடைய பலனை பார்த்தார்கள். ஜோதிரிஷி வந்து பாலாலை வருகளையே வலைகளை விரப்பி சொல்லுகிறார். ஹரிகிருஷ்ண பாப்பா, பாலகியால் பிறந்ததினால் வேறு குறை இல்லையே, வேறு குறை இல்லை. தன்னுடைய சர்ப்பதோஷம் தான் இருக்குதையா, தன்னுடைய சர்ப்பதோஷம் தான் இருக்குதையா. சர்ப்பதோஷம் தீர்றவென்றால் கீரி பிள்ளை தன்மையே, தன்னிடத்தை வளர்த்ததுண்டா தோஷம் அது தீரோ. அந்த மொழி தன்னை கேட்டு அரிக்கட்டின பாப்பா, அவன் தனக்கு வெகுமதிகள் தான் கொடுத்து விட்டான். தன்னுடைய தோழன் மாறி இல்ல, தோழன் மாறை வேட்டையாட போக வேணும் என்று போக வேணும் என்று வேணும் என்ற ஆயுதங்கள் தான் எடுத்து வந்தார். அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி அந்த அடிவாரமானதிலே வந்திறங்குவாரா, அடிவாரமானதிலே வந்திறங்குவாரா. அங்கையும் கீரை பிள்ளை தன்னையும் காணாமல் நடைமுறையெல்லாம் நடக்கும் அந்த பாதி வழி வந்து அவர்கள் பார்க்கையிலே கீரிவிடைய கண்டார், கீரிவிடைய கண்டார். கண்டவர்கள் விடையதிலே கலைத்தோடி பிடித்து அந்த காவலவன் வீட்டிற்கோ சிவகொண்டபதி வந்தார், காவலவன் வீட்டிற்கோ சிவகொண்டபதி வந்தார். சிவகொண்டபதியதிலே அனந்தாயி கையில் அனந்தாயி கையில் கட்டினத்தாள் அம்மையோடு பிள்ளையை வளர்ப்பார். ஜோதிரிஷி வரவழைத்து வலனை பார்த்தார்கள். சரி, ஜோதிரிஷி சொல்ற ஹரிகிருஷ்ண பாப்பா, குழந்தை பிறந்த எந்த ஒரு கேடு இதுவும் இல்ல. சரி, சர்ப்பதோஷம் இருக்கிறது. சர்ப்பதோஷம் தீரவென்றால் கீரி பிள்ளையை எடுத்து குழந்தையோட வளர்த்து வந்தால் தோஷம் தீரும். குழந்தை காவல கீரி பிள்ளையை வளர்த்தால் சர்ப்பதோஷம் நீங்கி ஓடி போய்விடும். அப்ப நினைக்கிறா ஹரிகிருஷ்ண பாப்பான், அப்படி சொக்கார மாதிரி 7 பேரு, தோழமார்கள் 7 பேர். அப்படி அந்த நேரத்தில் தோழமாரை அழைக்கிற, ஐயா தோழர்களே, அதான் என் குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, இந்த சர்ப்பம் திரு சொன்னவர் கீரி பிள்ளை வளர்க்கணும், வேட்டையாட போகணும் அப்படின்னு சொல்லி அருணகிரி மலையதிலே வந்து வேட்டையாடி கொண்டு அப்படி தடகரை ஆழ்விடக்கும் பாதவழியிலே வந்து பார்த்தார்கள். சரி, அங்கே கீரி பிள்ளை ஒரு கீரி விட இருப்பதை பார்த்தார்கள். மேல்மறையில் வேட்டான் கீரி இல்ல, அடிவாரத்தில் கீரி பிள்ளை கண்டுட்டான். அந்த கீரி பிள்ளையை பிடித்து அனந்த இடத்துல கொண்டு அம்மா அனந்தாயி, இந்த கீரி பிள்ளைய குழந்தையோட காவலை வளர்த்துக்கம்மா அப்படி என்று கிட்டினத்தாள் அம்மையோடு கீரி பிள்ளையும் நன்றாக வளர்த்திடுவாய் என்று கையிலே கொடுத்தார். சரி, வாங்கி அனந்தாயி கிட்டினத்தாள் அம்மையோடு அழகுடனே வளர்த்து வருந்தாளா. சரி, அப்படி வளர்த்து வரும் பொழுது அங்கே இந்த ஒரு நாள் தோழியர்கள் சொல்லுகின்றார்கள், அனந்தாயி என்னடி நாங்க கீரை தோட்டத்துக்கு கீரை இருக்க போறோம், நீ வரியாடி. ஏன்னா இந்த கீரி பிள்ளை கீரை என்னது கீரை தான் கொடுக்கணும், கீரையும் எடுத்துக்கிட்டு ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வந்துடணும். ஆமா, அப்படி என்று சொல்லி அனந்தாயி அம்மை அம்மா தோழியர்களே என்னடி நீங்க போங்கடி, நான் கிட்டினத்தால குளிப்பாட்டி தொட்டில தூங்க வச்சுட்டு இதோ வந்துற, நீங்க போங்கன்னு சொல்லி கொண்டு அம்மை அனந்தாயி கிட்டினத்தாள் அம்மையை அன்புடனே குளிப்பாட்டி தொட்டிலே கிடத்தி விட்டு கீரி பிள்ளையை வார்த்தை சொல்லுகின்றா. அம்மா கீரி பிள்ளா, நான் சென்று கீரை எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன்,
கிட்டினத்தால் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டு சொல்லிவிட்டு அனந்தாயி அம்மை இறையது தானருக்க போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள அனந்தாயி தானோ கிருபையுள்ள அனந்தாயி தானோ போக வேணும் என்று சொல்லி கிருபையுள்ள அனந்தாயிதானோ கிருபையுள்ள அனந்தாயிதானோ கைக்கடவ கீரை கத்தி காரிகையாதான் எடுத்து அசல் நண்டை தன்னை கிடந்தாளே வாசல் நண்டை தன்னை கடந்தாளே நடையை கடந்தவள்ளும் வெள்ளியில் இவள் வரவே நன்றாயவள் செவியதிலே கேட்க நன்றாயவள் செவியதிலே கேட்க நன்றாயவள் செவியதிலே கேட்க நன்றாயவள் செவியதிலே கேட்க இடதுபுறத்தில் ஒரு பள்ளிவல்லன் சொல்லிடவே இடர் வரும் என்று அறியாமல் அப்பைக்கு இடர் வரும் என்று அறியாமல் இடர் வரும் என்பதறியாமல் இடர் வரும் என்பதறியாமல் மானதிலா கிளிமொழியால் தான் இறங்கி அவள் தனக்கு காணும்படி அறுத்து அம்மை அவள் தனக்கு காணும்படி அறுத்து இப்படி அனந்தாயி அம்மையானவள் கீரை அறுக்க வேணும் என்று சொல்லி அம்மை கை கடவம் கீரக்கத்தி எல்லாம் எடுத்துக்கொண்டு நடையை கடந்து வெளியில இவள் வருகின்றால் இடது புறத்துல ஒரு பள்ளி வலன்னு சொல்லுது. நீ போகாத உனக்கு இடர் வருதுன்னு சொல்லுது. அதுக்கு பசி சத்தம் நம்ம போவோம். அப்படி என்று அனந்தாயி வந்து கீரை அறுத்து விட்டு வெளியில வரலாணி வழி இங்கு இருக்க இங்கு வீட்டிலே பழைய விதிப்படியே பாலரவு ஒன்று தொட்டில் கயிறு வழியாகவே கீழே இறங்கி வருகிறது. கரும்பாம்பாக பாலியை தின்றதுக்கு தொட்டு கைது சுழண்டு வருகிறார். அப்படி கீழே இறங்கி வருவதை பார்த்து கொண்டிருந்தது கீரி பிள்ளை. ஆமா, ஐயோ என் பாலையினை தீண்டுதற்கா வாராய் என்று சொல்லி பாலிலையே தீண்டுதற்கு வாராயினி என்று சொல்லி ஓடி வந்த கீரி பிள்ளை தானோ ஓடி வந்த கீரி பிள்ளை தானோ ஓடி வந்து கீரி பிள்ளை தானோ கடுங்கோபம் உண்டாகி ஓடி வந்து கீரி பிள்ளை கடித்த பாம்பை கண்டதுண்டமாக்கி கடித்த பாம்பை கண்டதுண்டமாக்கி வாயில் ரத்த சோறையோடு தாயாருக்கு செய்தி சொல்ல வந்ததுவே கிரி பிள்ளை தானோ வந்ததுவே கிரி பிள்ளை தானோ
காட்டுக்குள்ளே ஓடி வந்து தாயாரோட காலை கட்டி அதர் எழுதிடவும் கண்டா அதர் எழுதிடவும் கண்டா கண்டபோது அனந்தாயி பாலகியை கொன்று விட்டாய் என்று பாலகியை கொன்று விட்டாய் என்று கொன்று விட்டாய் என்று சண்டாள வாதகத்தின் நன்று நடுவாராமல் பிள்ளை தன்னை அதை பிடித்து ஆனதையும் பிடித்து கையாலை தான் பிடித்து காலுக்குள்ளவே மிதித்து கத்தியாலைகள் திருத்து போட்டா கத்தியாலைகள் தருத்து மதுரை தன்னை காத்திருந்த கீரி பிள்ளை தலையிறத்து எடுத்து அதிலோ வந்தவளும் பார்த்தா மனிதத்திலே வந்தவளும் பார்த்தா பாதகத்தி ஐயோ கெடுத்தேனே என்று கதறிவைய சொடடித்தாளே கதறிவைய சொடடித்தாளே கதறிவை சொடடித்தாளே சொடடித்தாளே அடித்தாளே என்று செய்த பாவம் என்று தீரும் என்று பாப்பானோடு சொல்வா ஹரிகிருஷ்ண பாப்பானோடு சொல்வா பாவம் தீரவென்றால் பாவநாசகயமதியே பாவதீர்த்தம் ஆட போறேன் என்றார் பாவதீர்த்தம் ஆட போறேன் என்றார் அனந்தாயி அம்மையானவள் கீரை அறுத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த கீரி பிள்ளையை பார்த்ததுவர்கள் பாம்பை கடித்து பாம்பை கண்டதுண்டம் ஆக்கிவிட்டு வாயில் ரத்த சோரையோடு தாயாருக்கு செய்தி சொல்ல வருகிறது. காட்டுக்குள்ளே ஓடி வந்து தாயாரோட காலை கட்டி கதறி அழுதிடவும் வார்த்தாள் அனந்தாயி. ஐயோ என்னுடைய பாலகியை கொண்டு விட்டாய் என்று சொல்லி சண்டாள பாதகத்தின் நன்று நடு வாராமல் கையாலை தான் பிடித்து காலுக்குள்ளவே மிதித்து கத்தியால தக தக என்று கழுத்தறுத்து போட்டுவிட்டு ஓடோடி வந்து மனையில் வந்து பார்த்தாள் அனந்தாயி. பார்க்கும் போது பாலகியால் உறங்குகிறது, பாலரவம் ஆண்டு கிடக்கிறது. சரி ஐயோ சண்டாள பாதகத்தை நான் கெடுத்து விட்டேனே என்று அடித்தடைத்து அழுதா. கிருஷ்ண பாப்பனோடு சொல்லுகின்றாள், என்ன சுவாமி ஐயா இந்த பாவம் தீர வேண்டும் என்று சொன்னால் நான் பாவநாச கைத்து சென்று பாவதீர்த்தம் ஆடி வருகிறேன் என்று சொன்னார். தேவி இருடல் ஊரிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்ப இருக்கிறது நீ தனிமையில் பாவத்தை ஆட செல்வதா வேண்டாம் தேவி. அவந்துக்கோ நான் தோழவாடு சென்று பாவம் சகைத்து தீவிரத்தை ஆடிட்டு வர்றேன். அப்படி என்று ஹரிகிருஷ்ண பாப்பான் தந்திரத்து தோழன்மார்கள் 7 பேரை கூட்டிக் கொண்டு பாவநாச கைத்திரி வந்தா. அறியாமல் செய்த குற்றம் சுவாமி ஆதி சிவா பொறுக்க வேணும். அறியாமல் செய்த குற்றம் ஆதி சிவா பொறுக்க வேணும். தெரியாம செய்த
குற்றம் சுவாமி ஆதிசிவா பொறுக்க வேணும் என்று சொல்லி தீர்த்தமாடி திரும்பி வள்ளி நடந்து வர அருணனது மறைந்ததினால் பால்மடத்தை கண்ணில் கண்டார் பால்மடமானதிலே படுத்துறங்கும் வேளையிலே 7 பேருக்கும் இடை நடுவே படுத்திருந்தான் பாப்பானோ படுத்திருந்த பாப்பானை பாலரவம் கடித்து ஹரிகிருஷ்ண பாப்பான் இறந்து போனாரே. அனந்தாயி சொன்ன வார்த்தை கேட்டு ஹரிகிருஷ்ண பாப்பான் பாவனாசை கைத்து வந்து தீர்த்தமாடி விட்டு திரும்பி வழி நடக்கும் போது அருணன் இருட்டிய காரணத்தினாலே காட்டுல உள்ள பால் மடத்துல தங்குறாங்க. பால் 7 பேருக்கு இடைநடவே அப்படி படுத்துறங்கும் பொழுது பால் அரவம் வந்து அந்த ஹரிகிருஷ்ண பாப்பானை தீண்டுகிறது. பாப்பான் இறந்து விடுகிறார். சரி, மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த தந்திரத்து தோழன்மார்கள் ஹரிகிருஷ்ண பாப்பானை எழுப்புறாங்க. அண்ணே ஹரிகிருஷ்ண பாப்பா, அண்ணே எழும்புவோ அண்ணே, நம்ம எல்லாமே காலை கடன்லாம் முடிச்சிட்டு வருவோம். அண்ணன் கொஞ்சம் 5 தூங்கட்டுமே. ஏன்னா இவரு இதுக்கு மேல காட்டுக்குள்ள நடந்து ஒண்ணும் கிடையாது. ஆனா சீனமா இருக்கும். அவரு தூங்க நாம போவோம். காலை கடன்கள் எல்லாம் முடித்து விட்டு தந்திரத்து தோழன்மார்கள் மறுபடியும் வந்து ஹரிகிருஷ்ண பாப்பானை எழுப்பினார்கள். சரி, ஹரிகிருஷ்ண பாப்பானை எழுப்பும் பொழுது ஹரிகிருஷ்ணன் வாயிலே நுரையானது தள்ளி இருக்கிறது. பார்த்தார், அண்ணே தோழன்மார்களே ஹரிகிருஷ்ண பாப்பான் இறந்து போய் விட்டாரடா அப்படி என்று சொல்லி தந்திரத்து தோழன்மார்கள் 7 பேரும் ஹரிகிருஷ்ண பாப்பானை எடுத்து மடியிலை வைத்து அன்னை ஹரிகிருஷ்ண பாப்பானே பட்டிறந்து போனீரே எங்கள் அண்ணே, அன்னை ஹரிகிருஷ்ண பாப்பானே. ஆமா, பட்டிறந்து போனீரே காட்டுக்குள்ளே தீர்த்தம் அது ஆடுதற்காய் வந்தோம் அண்ணே, செத்திறந்து போனீரே காட்டுக்குள்ளே. அண்ணியவள் அனந்தாயி கேட்டாளானால் ஆயிலகி என்ன பதில் சொல்ல போறோம். அண்ணியவள் அனந்தாயி கேட்டாளானா ஆயிலகி என்ன பதில் சொல்ல போறோம். அண்ணியவள் அனந்தாயி அறிந்தளானா அடித்துபடி கல்லதிலே ஒட்டுவாளே. தந்திரத்து தோழன்மார்கள் 7 பேரும் அழுது கொண்டே இருந்தார்கள். சரி, அண்ணே ஹரிகிருஷ்ண பாப்பான் இறந்து போய் விட்டார் என்று அழுது கொண்டு இருந்தோமே. ஆனால் அண்ணனுக்கு எரிச்சடங்கு யாரடா செய்வார்? காட்டுக்குள்ளே சந்தன மரம் வெட்டி ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கு தகனம் அதை முடித்து விட்டு திரும்பி வழி நடந்தார்கள் தோழன்மார்கள். அங்கே அனந்தாயி தன்னுடைய கணவர் எப்ப வருவார் என்று வெளிமேல் வழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். சரி, தந்திரத்து தோழன்மார்கள் 7 பேர் வருவதை பார்த்தால் ஓடோடி வந்தார். அண்ணே தீர்த்தம் நல்லபடி ஆடுனீங்களா? அண்ணே தீர்த்தம் நல்லபடி ஆடுனீங்களா? என்ன சொல்றது, எது சொல்றது? தீர்த்தம் அதை ஆடிட்டீங்களா அண்ணே? அம்மா
தீர்த்தமது ஆடினோம். அப்படியா? அம்மா. தீர்த்தமணி கரியாரி வந்திருக்கின்றீர்கள் அண்ணே. என்னுடைய கணவர் எங்க அண்ணே போயிருக்கிறார்? அப்போது தந்தளத்து தோழன்மார்கள் சொல்லுகின்றார்கள், அண்ணே அனந்தாயி அண்ணி ஆனவள் அண்ணன் எங்கே என்று கேட்கின்றார்களே, என்னடா பதில் சொல்லுவது? அண்ணே சொல்லுடா. கிட்டினத்தால் அம்மாவுக்கு எதுவும் வாங்கணும்னு சொல்லி போயிருக்கிறாரா? அதனால நீங்க எல்லாரும் திரும்பி வழி வந்தீர்களா? அப்படி அனந்தாயை கேட்க கேட்க மௌனம் சாதித்தார்கள் தந்தளத்து தோழன்மார்கள். அப்போது அதிலே ஒரு பாப்பான்னு சொல்லுகின்றார் அனந்தாயி. நாங்கள் என்ன சொன்னாலும் உன்னோட மனதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனந்தாயி. அப்படி நாங்கள் தீர்த்தமது ஆடிக்கொண்டு வால்மரத்தை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கணவரும் நாங்களுமாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது சரி அண்ணன் ஹரிகிருஷ்ண பாப்பான் பாம்பு கடித்து இறந்து போய்விட்டார் அனந்தாயி. பார்த்தால் அனந்தாயி என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டாரா? அப்படி அண்ணே பாவம் அதை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா என்னுடைய கணவரை உங்களோடு அனுப்பி வைத்தேன் அண்ணே. அப்படி என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்கின்றீர்கள். அப்படி என்று அடித்து படி கல்லிலேயே முட்டினாள். மோதினாள் அனந்தாயி. கிட்டினத்தால் அம்மையை கையில எடுத்து வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது சொக்கார மாற வர்றாங்க. அம்மா அண்ணே அண்ணே நம்ம ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? என்ன ஆச்சது? இல்ல பாவதித்தம் ஆடும் பொழுது ஆடி திரும்பி பால் மனது தங்கும் பொழுது அப்படி அரவம் தேடி அரிசம்பால் மாண்டு போய் விட்டார். என்னது? அவனை கானகத்திலே சந்தன கட்டையை தகனம் செய்து அஸ்தியை கொண்டு வந்திருக்கிறோம். ஐயா அனந்தாயி என்ன சொல்லுகின்றாய்? உன்னுடைய அண்ணன் இறந்து போய் விட்டார் என்று சொல்லுகின்றாயா? அடி அனந்தாயி, அந்த 7 பேர் தோழன்மார்கிட்ட சொல்லி வச்சு நீ தான் எங்க அண்ணனை கொன்னு இருக்கிற. அனந்தாயி நான் சொல்றேன் கேளுடி. மாடாடு வயல் வரவோ வயல் வரவோ வஸ்து வகை சொல்லாது. மாடாடு வயல் வரவோ வயல் வரவோ வஸ்து வகை செல்லாது. வீட்டை விட்டு வெளியிறங்கு வெளியிறங்கு இல்லையரே அனந்தாயி. வீட்டை விட்டு வெளியிறங்கு வெளியிறங்கு வெளியரே அனந்தாயி. ஆண் குழந்தை இல்லையடி இல்லையடி உனக்கு அகரமதே செல்லாது. இல்லையடி செல்லாது. அப்பொழுது அனந்தாயி மணியக்காரர் இடத்தில் வாராய். அப்பொழுது அந்த அனந்தாயி மணியக்காரர் இடத்தில் வாராய். கிட்டினத்தால் அம்மையோடு வெளிமொழியால் அனந்தாயி போடு. அப்படி அனந்தாயி வார்த்தை சொக்காரமார் சொல்லுகின்றார். அடி அனந்தாயி, எங்க அண்ணனை வேணும்னே கொன்னுட்டல்ல. மாடாடு வயல் வர்ற வஸ்து வகை எதுவுமே செல்லாது. உங்க பாட்டு வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கீங்களே, அவருக்கு பிறந்த பெண் குழந்தை இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. அடியே சட்டப்படி அவருக்கு தானே சேரும். ஆண் குழந்தை இல்ல அகரமதை செல்லாது. வீட்டை விட்டு வெளியே இறங்கடி. வாங்க முத்தையாட்ட போய் பாத்துக்கலாம். அப்படி என்று சொல்லி அனந்தாயி மணியக்காரன் முத்தையன் இடத்தை வந்தாள். மணியக்காரன் முத்தையன் இடத்தை வந்து நடந்த செய்தி எல்லாம் சொன்னாள். முத்தையன் சொல்றார், அனந்தாயி நீ நாளை காலையில வா, நான் சொக்கார மட்டும் நான் பேசிக்கிறேன். ஏன்னா சட்டப்படி மாடு ஆடு வயலிருப்பு வீடு எல்லாம் உனக்கு தான் சொல்லும். ஏன்னா ஹரிகிருஷ்ண பாப்பானுக்கு பிறந்தது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை இருக்குது. நான் பேசிக்கிறேன், நீ சென்று வா என்று சொல்லிவிட்டு அனந்தாயி அன்று இரவு வீட்டிலே வந்து இருக்கும்போது சொக்காரமார்கள் ஒன்றாக அறிந்தார்கள். அங்க மணியக்கார முத்தையன் மகளுக்கு கல்யாணம். சரி, கையில கொஞ்சம் பண பற்றாக்குறைவாக இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு ஐயா முத்தையனாரே வணக்கம். வணக்கம். யாரது? இல்ல நாங்க தான் அரிச பாப்பாருடைய உடம்பு சொக்காரமா வந்திருக்கிறோம். ஓஹோ, ஆமா. என்னப்பா இந்த நேரம் எதுக்கு வந்திருக்கீங்க? நேற்று அனந்தா இங்க வந்துட்டு போனாங்களோ? ஆமா, இன்னைக்குதான் வந்து செய்தி சொல்லிட்டு போனா. அப்படியா? ஆமா. உங்க பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆமா. பாருங்க என்ன பொட்டணும். என்னது பொட்டணும்? பொட்டணத்தை பாருங்க ஐயா. என்னது கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல இது உங்களுக்கு தான். சட்டப்படி இந்த வயல் வரப்பு மாடாடு வீடு எதுவுமே அவளுக்கு சேரக்கூடாது, எங்களுக்கு தான் சேரணும். இது நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு கள்ள வழக்குமே உரைத்தது கிடையாது. சரி, எனக்கு இது தேவையில்லை, போங்கப்பா சொக்காரமார்களே.
நம்ம பிள்ளை கல்யாணம் இருக்குல்ல, ஆமா இன்னைக்கு இதை வச்சு கூட பார்த்தால் அனந்தாயியானவள் சொன்ன வழக்கையும் மொய் சுத்தா அப்படி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் இருக்கிறது, தற்சமயம் யாருகிட்ட போய் பணம் கேட்க முடியாது. ஆமா அப்படி என்று சொன்னால் இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி நினைத்தான் மணியக்காரன். சரி, மறுநாள் அந்த கைக்கூலியை வாங்கி கொண்டு வைத்து விட்டு ஆமா மறுநாள் இருக்கும் பொழுது அனந்தாயி வருகின்றார். அப்படி மணிக்கார முத்தையண்ணே அண்ணே சொக்கார மர சொல்லி பேசுங்க அண்ணே. எம்மா நேரத்தை உங்களை கூட்டு பேசிட்டேன். சரி, நானும் சட்ட புக்கு எடுத்து பார்த்தேன். ஏன்னா உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல பத்தியா, சட்டப்படி உனக்கு வீடு வரப்பு வை எதுவுமே செல்லாதம்மா. அனந்தாயி நேத்து இரவு முழுதும் உனக்கு கணக்கு தான் பாத்துருக்கிறேன். ஆனா அந்த சட்டத்துல என்ன இருக்குன்னா ஆண் குழந்தை இல்ல, அகர்மது செல்லாதம்மா அப்படின்னு சொன்னால் பாருங்கள். மணியக்கார முத்தையல் அறிந்தால் அனந்தாயி சொல்லுகின்றால், அடே மணியக்காரா கைகூலி வாங்கி கொண்டு நல்லவள குறைத்தாயே, கைகூலி வாங்கி கொண்டு நல்லவள குறைத்தாயே, கள்ளவள குறைத்ததினால் வாய் முத்தையனே உன்மகளோ மணிமாலை ஓவியமோ என்னை போலே மணிமாலை ஓவியமோ என்னை போலே கணவன் முகம் காணும் முன்னே கணவன் சோறு உண்ணும் முன்னே கண்ணியது களையும் முன்னே கணவன் வீடு போகும் முன்னே கண்ணியது களையும் முன்னே போகும் முன்னே என்ன போலே சடரிழந்து இளமையதில் போவாளடா. தாலியது கொண்டு வந்த தானோ போக முன்னே தாலியது கொண்டு வந்த முன்னே பலகாரம் சுட்ட சட்டி ஆதிமரம் போக முன்னே பலகாரம் சுட்ட சட்டி ஆதிமரம் போக முன்னே காற்றாட்டு வெள்ளமது கரை வந்து அழிக்குமடா. வெள்ளமது அபாவி சீமையெல்லாம் மலை மாறி ஒளியுமடா. அந்த காலை தான் பிடுங்கி பாரவெள்ளம் ஓடுமடா. அந்த காலு தான் பிடுங்கி வெள்ளம் ஓடுமடா. சிவகுண்டோ தானழிந்து சீரி வெள்ளம் ஆயுமடா. கணபதி தானழிந்து வெள்ளம் ஓடுமடா. மாபாவி சீமையிலே வந்திருக்கலாகாது. சீமையிலே வந்திருக்கலாகாது. மலை மேலே ஏரியல்லோ ஆண்டு விட வேணும் என்று மலை மேலே ஏரியல்லோ ஆண்டு விட வேணும் என்று பொதிகமலையே உச்சியிலே பொய்குறையால் வந்து ஏறி நின்றாளே. விக்ரமரே பட்டணத்தில் மாகாளி இருக்கும் போது மாகாளி திருவருளா விக்ரமாதித்த ராஜாவும் ஆயிலக்கி கோவில் கட்டி
கோவில் கட்டி அன்புடனே இருக்கும்போது அவள் தனக்கு வரமதையும் மாகாளி கொடுத்திருக்கு அப்படியே மாகாளி இருக்கும் வேளையிலே மாகாளி திருவருளா கோவிலது அடைபடுமா கோவில் அது அடைபட்டு திருவடனே இருக்கும்போது அயோத்தியா பட்டணத்தில் சந்தனவாள் நம்பியானோ சோமாண்டி ஆசியுமா 7 நல்ல பெண்மக்களும் வயிறு விளக்க முடியாமல் நடந்து வாரபோது இந்திராவரி பட்டணத்தில் இன்பமுடன் கட்டி வைத்த ஆள்போன தேசத்திலே அவர்கள் வந்து இருக்கும்போது மாகாளி அம்மையவள் நம்பியான் கணபதியிலே நாகியால் சொல்லுவாளா உச்சினிமா மலையதிலே யோகவன காட்டுக்குள்ளே என்னுடைய கோவிலது இருக்குதடா நம்பியானே என்னுடைய கோவிலிலே என்ன பூசை செய்திருப்பாய் பெரிய நம்பியானே எவ்வளவு மாகாளி என்பதனை சொன்னபோது மாகாளி கோவிலிலே வந்தானே நம்பியானோ தெப்பகுளம் தண்ணீரங்கி இந்த மாடி மாத்தொடுத்து அம்பாள் காலிலே ஆயிலக்கி பூஜை செய்தான் அப்படியே 3 பணம் பொய்களெல்லாம் கொடுத்து வரேன் நல்ல பெண்மக்களும் இருந்து குமார் சடைந்து விட்டார் குமார் சடைந்ததினால் சொல்வா சண்டாமை அப்போது பெண்கொடியோ ஆயிலையா சொல்லுவாளா சோமாண்டி ஆசியவள் நம்பியானை பார்த்து சொல்வா நம்மளுக்கு முதலதுவோ பொருளளிக்க இல்லையா மாகாளி இடமதியிலே பொருள் கேட்டு வாரும் என்றார் ஆகட்டும் என்று சொல்லி அழகுடைய நம்பியானோ மாகாளி கோவிலை வந்து முதலை கேட்டு இருந்தானே இப்படி நம்பியானவள் மாகாளி கோவிலுக்கு வருகின்றான். சரி, மாகாளி கோவிலை வந்து மாகாளிக்கு பூஜை அன்றி முடித்துவிட்டு சோமாண்டி சொல்ல கேட்டு அந்த நம்பியான் மாகாளி முன்பலி வந்து சொல்லுகின்றான், ஏ அம்மா மாகாளி அம்மா, உனக்கு தினந்தோறும் பூஜை செய்யறனே அதான் உனக்கு தெரியும். ஏ மாகாளி அம்மா, எனக்கு 7 நல்ல பெண்மக்களும் உஜ்ஜினி மாகாளி இருந்து கும்பர் சடையூதம்மா உச்சினி மகாளி 7 நல்ல பெண்மக்களும் உச்சினி மகாளி மகாளி 6 குமர் இருக்குது உச்சினி மகாளி யோக பணக்காரி ஆயிலையே முதல் தருவாய் உச்சினி மகாளி 6 குமர் இருக்குது உச்சினி மகாளி கோயில குடியிருப்பு தாயே ஆயிலையே முதல் தருவாய் உச்சினி மகாளி 5 குமர் இருக்குது உச்சினி மகாளி ஆயிலையே முதல் தருவாய் உச்சினி மகாளி 5 குமர் இருக்குது உச்சினி மகாளி உச்சினி மகாளி முதல் தருவாய் உச்சினி மகாளி 4 குமர் இருக்குது உச்சினி மகாளி நாயகியே முதல் தருவாய் உச்சினி மகாளி 4 குமர் இருக்குது உச்சினி மகாளி நாயகியே முதல் தருவாய் உச்சினி மகாளி 2 குமர் இருக்குது உச்சினி மகாளி ஏந்திலையே முதல் தருவாய் உச்சினி மகாளி 2 குமர் இருக்குது உச்சினி மகாளி ஆயிலையே முதல் தருவாய் உச்சினி மகாளி 6 குமர் இருக்குது உச்சினி மகாளி ஓவியம்மை முதல் தருவாய் உச்சினி மகாளி 6 குமர் இருக்குது உச்சினி மகாளி ஓவியமே முதல் தருவாய் உச்சினி மகாளி குமர் இருக்க முதல் தருவாய் உச்சினி மகாளி யோக பணக்காரி கொடியிடையே எந்தனக்கு உச்சினி மகாளி உச்சினி மகாளி கொடியிடையே எந்தனக்கு உச்சினி மகாளி கொள்ளாக குமராக உச்சினி மகாளி குமர் இருந்து சடையுதம்மா உச்சினி மகாளி குமராக உச்சினி மகாளி உச்சினி மகாளி கையில் ஒரு காசுமில்லை உச்சினி மகாளி உச்சினி மகாளி எனக்கு
கடன் தருவார் யாருமில்லை உச்சினி மகாளி கையில் ஒரு காசுமில்லை உச்சினி மகாளி உச்சினி மகாளி கடன் தருவார் யாருமில்லை உச்சினி மகாளி உன் கோவில் பூஜை செய்தேன் உச்சினி மகாளி உச்சினி மகாளி உதவி செய்ய வேண்டும் அம்மா உச்சினி மகாளி உன் கோவில் பூஜை செய்தேன் உச்சினி மகாளி உச்சினி மகாளி உதவி செய்ய வேணும் அம்மா உச்சினி மகாளி கண்ணி நல்ல கல்யாணம் உச்சினி மகாளி உச்சினி மகாளி கவிழ்ந்து கொண்டு இருந்துடாதே உச்சினி மகாளி கண்ணி நல்ல கல்யாணம் உச்சினி மகாளி உச்சினி மகாளி கவிழ்ந்து கொண்டு இருந்திடாதே உச்சினி மகாளி பெரிய பட்டணத்தில் உச்சினி மகாளி உச்சினி மகாளி எனக்கு உதவி நீதான் அம்மா உச்சினி மகாளி பெரிய பட்டணத்தில் உச்சினி மகாளி உச்சினி மகாளி எனக்கு உதவி நீதான் அம்மா உச்சினி மகாளி உச்சியிலே பிறந்தவளே உச்சினி மகாளி உச்சினி மகாளி உதவி செய்ய வேணும் அம்மா உச்சினி மகாளி உச்சியிலே பிறந்தவளே உச்சினி மகாளி உச்சினி மகாளி உதவி செய்ய வேணும் அம்மா உச்சினி மகாளி பெரிய பட்டணத்தில் உச்சினி மகாளி உச்சினி மகாளி உன்னை நம்பி வந்தேன் அம்மா உச்சினி மகாளி பெரிய பட்டணத்தில் உச்சினி மகாளி உச்சினி மகாளி உன்னை நம்பி வந்தேன் அம்மா உச்சினி மகாளி மகாளி அம்மையவள் மகாளி அம்மையவள் நம்பியானை பார்த்து சொல்வாள் நம்பியானை பார்த்து சொல்வாள் கேட்டாயோ நம்பியானே கேட்டாயோ நம்பியானே கிருபையுடன் ஒரு வார்த்தை கிருபையோடு ஒரு வார்த்தை உந்தனக்கு முதலு தந்தால் உந்தனக்கு முதலு தந்தால் கோட்டையது இடிபடுமே கோட்டையது இடிபடுமே கோட்டையது இடிந்தால் என்ன கோட்டையது இடிந்தால் என்ன கொத்தளங்கள் நகண்டால் என்ன கொத்தளங்கள் நகண்டால் என்ன எந்தனக்கு முதல்லதையும் எந்தனக்கு முதலதையும் ஏந்திலையே தராவிட்டால் தராவிட்டால் ஆக்கை நான் ஏழு நல்ல பெண்மகளும் உச்சினி மகாளி உச்சினி மகாளி இருந்துகுமார் சடகிதமா உச்சினி மகாளி ஏழு நல்ல பெண்மகளும் உச்சினி மகாளி உச்சினி மகாளி இருந்து சடையுதம்மா உச்சினி மகாளி கொள்ளாக குமராக உச்சினி மகாளி ஓடியா யோக பணக்காரி குமரந்து சடகிதமா உச்சினி மகாளி கொல்லாத குமராக உச்சினி மகாளி உச்சினி மகாளி இருந்து சடையுதம்மா உச்சினி மகாளி கையில் ஒரு காசுமில்லை உச்சினி மகாளி தருவார் வருத்தமென்றை வெள்ளைக்காரன் வாதிக்காரனோடு சொல்லு அண்ணனோரு காட்டுப்பாதை சிப்பா அண்ணனோரு காட்டுப்பாதை சிப்பா மடல்லால் மடல் நெறிய மறையவனை பிடித்து கட்டி மறையவனை பிடித்து கட்டி அடிவல்லையோ கொண்டு அடித்தாரே அடிவல்லையோ கொண்டு அடித்தாரே அடுத்த அடி ஆச்சாமல் அழுது கொண்டு நம்பியானோ ஐநே முஸ்ரீ மகாளிக்கு அபையோ வெள்ளமதில் வந்ததினா ஏவேல் விழியால் அனந்தாயி மஞ்சமாரி அம்மை என்று மகாதேவன் பேர் கொடுக்க பாராளை மஞ்சமாரி வெள்ளமாரி அம்மையோடு அம்மையோடு கொண்டு வர்ற மஞ்சளிலே குதித்து விளையாடுவாளா பொங்கி வர்ற மஞ்சளிலே விளையாடுவாளாம் 10 விரல் ஆனதுக்கோ 10 ஊசிதான் அறிந்தே அது ஊசிதான் அறிந்தே சாவியவள் மதர் அடிதானே